பாவமோ தவறான முடிவுகளில் இருந்துதான் பிறக்கிறது. வணக்கம் and good afternoon. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலி. Yes, Anjana is live on FB and Anjana is live on air. இப்போ உங்ககிட்ட சூப்பர் ஜாலியா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். 1 மணி ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்க அஞ்சனா எட்டி பாக்குறேன் அப்படின்னு Facebookல இருக்கிறவங்களா பாப்பாங்க, ஏன்னா மேலதான் கிளாக் இருக்கு. சோ டைம் பார்த்து கரெக்டா சொல்லிட்டேன். சோ இன்னைக்கும் நம்ம ஜாலியா நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் Facebookல பண்ண போறோம் அண்ட் ரேடியோலயும் சூப்பரா பேச போறோம். சோ எஸ், தம்பி சொடல வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எதை என்கிட்ட நீங்க போன் போட்டு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடெல்லாம் கேட்க போறீங்கன்னா, நாமளா இப்போ ஒரு மேனியா அப்படின்னா நிறைய மேனியாஸ் இருந்துட்டே இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளெப்டோமேனியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம யாருக்குமே அந்த கெட்ட பழக்கம் கிடையாது, அது ஒரு கெட்ட பழக்கமாவும் நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் a disorder அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நம்ம அதை வந்து ஒரு ஃபன்னுக்கு தான் பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேர், உங்கள நிறைய பேர் அதை ஃபன்னா தான் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இட்ஸ் a very bad habit. அதையே நம்ம அப்படியே ரெகுலர் பழக்கமாக்கிக்க கூடாது. ஃபன்னா பண்ணும் பொழுது அதை அப்படியே செஞ்சுட்டு மறந்துடணும், அது ஒரு பழக்கமா ஆக்கிக்க கூடாது. சோ இன்னைக்கு என்னமா நீ சொல்ல வரனா ஒண்ணுமே இல்ல. சோ உங்களுக்கு இந்த கிளெப்டோமேனியா பழக்கம் இருக்கா? எதையாவது லைட்டா பார்த்தா ஆசையா இருந்துச்சு அப்படின்னா சுடணும் அப்படின்னு தோணுமா அண்ட் சுட்டிருக்கீங்களா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு கேள்வி. சோ உங்ககிட்ட அந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருந்தது, அஞ்சனாவோட ஜாலியா நீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா 800106 கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணிட்டு பாட்டு வர வேலையில பாட்டையும் கேட்டுட்டு அப்படியே வந்து அஞ்சனா கூட நீங்க Facebook லைவ்லயும் பேசலாம். அஞ்சனா இப்ப வந்து டாடா காட்டிட்டே இருக்கேன். நிறைய பேர் ஆல்ரெடி என் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாட்டே உங்களுக்கு ஐயன் படத்துல இருந்து பல 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 பலன்னு கொடுக்க போறேன். ஹலோ, ஹாய், எல்லாம் கனெக்ட் ஆயிட்டீங்களா? அப்படியே லைவ்ல இருங்க, நான் கொஞ்சம் இங்க நீங்க வந்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். சோ இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட டியூஸ்டே? எப்படி இருக்கு? வெளியில கிளைமேட் எப்படி இருக்கு? பிகாஸ் இங்க எனக்கு அப்படியே லைட் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹாட்டா இருக்கு, லைட்டா சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க என்ன பண்ணுங்க, வெளியில கிளைமேட் எப்படி இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் சின்ன பாட்டெல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்களா உள்ள வரும்போது எப்படி பலி 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 பாலி மாதிரி கையில ஒரு பெருசா ஒரு குண்டா ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அந்த குண்டாக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பேப்பர்ல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நான் வந்து நிறைய படம் பேர்லாம் எழுதி போட்டிருக்கேன். உங்களுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது தம்ஷராஜ்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, அந்த விளையாட்டை தான் இன்னைக்கு யாரை வச்சு விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட RJs வச்சுதான் தம்ஷராஜ் விளையாட போறோம். சோ இந்த பேப்பர்ஸ்ல நிறைய நான் படம் எழுதி போட்டிருக்கேன்னு சொன்னல. சோ நான் குலுக்கி உங்க கண்ணு முன்னாடி நான் போட போறேன். இது யாருமே வெளில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நிஜமா, சத்தியமா, பிலீவ் இதுல என்ன பாட்டு இருக்குன்னு சத்தியமா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக நான் சர்ப்ரைஸா இதை வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரா உள்ள வருவாங்க. உங்களுக்கு ஒரு படத்தை, ஒரு பேப்பரை எடுத்து பார்த்து அதுல இருக்கிற ஒரு படத்தை அவங்க டப் ஸ்மாஷ் பண்ணி காட்ட போறாங்க. நீங்க இந்த பாட்டு போயிட்டு இருக்கிற மீன் டைம்ல என்ன பண்ணணும்னா, அவங்க டப் ஸ்மாஷ் பண்றது எந்த படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா, அதாவது நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, ஒரு பெருசா மாஸ் பிளானிங் வச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் லைவ் பாக்குற உங்களுக்காக செம்மையா சர்ப்ரைஸா லக்கியா ஒரு விஷயம் காத்துட்டே இருக்கு. சோ அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், நீங்க ஒவ்வொரு நாளும் என் கூட லைவ்ல இருக்கணும். திஸ் இஸ் தி 3rd டே. சோ இன்னும் 2 நாள் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. இப்ப என் கையில இந்த பேப்பர்லாம் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இட்ஸ் ஆல்ரெடி ஃபோல்டட். இதுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். சோ முதல்ல எந்த RJ-வை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற வேலையில எனக்கு இன்னொன்னு தோணுது. உங்களுக்கு பாட்டும் கொடுக்கலாமே, உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது எனக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. சோ என் கூட யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். கமல் கான் இருக்கிறாரு, அப்புறம் கமல் கான், நாசிக் முகமது, கணேஷ் அனந்தராஜ். ஹாய் அஞ்சனா சொல்லிருக்காரு. ஹாய் கணேஷ், உங்களுக்கு நான் ஹாய் சொல்லிட்டேன். அண்ட் வேற யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நான் அப்படியே இருங்க, இது கொஞ்சம் எட்ட மாட்டேங்குது சீட்டுல. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? நான் ஒரு பயங்கரமான சூர்யா ஃபேன். இது வந்து இந்த பாட்டு வந்து அயன் படத்துல. நான் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்றேன். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் இந்த படம் வந்துச்சு. எனக்கு போர்டு எக்ஸாம், அதாவது பப்ளிக் எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் ஜியோகிராபி. அன்னைக்கு மத்தியானம் ஹாஃப் டே தானே பப்ளிக் எக்ஸாம் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ காலையில 10 மணிக்கு. என் மனசெல்லாம் அப்படியே திடப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு, ஐயோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியலையேன்ற கோவத்துல ஜியோகிராபி எக்ஸாம் மடமடமடான்னு எழுதி அப்படியே என்ன சொல்றது, சிவாஜி வாஸ் மாதிரி 2 கையிலையும் எழுதி பேப்பர் அப்படி கீச்சே இன்விஜிலேட்டர் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு அவசரமா கிளம்பி திருச்சியில வந்து என்ன தியேட்டர் தெரியுமா, அது சோனா மீனான்னு ஒரு தியேட்டர். அந்த தியேட்டர்ல தான் வந்து உட்கார்ந்து, யார்
நான் எங்க அம்மா என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்ட் அவங்க அம்மா மம்மி டாட்டர் டூவா கிட்டத்தட்ட ஒரு 15 பேரு போய் அடிச்சு புடிச்சு டிக்கெட் வாங்கி இந்த படத்தை மேட்னி ஷோல பாத்துட்டு வந்தோம். அவ்வளோ பெரிய சூர்யா ஃபேன் நானு. சோ ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு ஆயன் படத்துல ஒரு பாட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு நப்பாசையில அந்த பாட்டு நான் கொடுத்துட்டேன். சோ ஒரு அப்படியே லைன்ல இருங்க. ஓகே, யார் யாரெல்லாம் என் கூட பேசிட்டு இருக்காங்க? Satish, hi Satish, Satish Ramasamy, Mohammed Azharuddin. You like this song? Same pinch, even I like this song. And Shamim Rian, hi Anju, hi Shamim. And Viji, hi Viji. Rajavel Udayam. I want Thala songs. வருது. நான் இது நோட் பண்ணி வச்சிருக்கேன். விஜய் சாங் கேட்டா Thala song கேக்குறீங்க. சோ விஜய் Thala ரெண்டு பேருமே இருக்காங்க. ரெண்டு பேர் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சோ நம்ம குழு இப்ப அங்க இருந்து என்னை எட்டி பார்த்து எந்த ஆர்ஜேவை கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. நானே அதை டிசைட் பண்ணுவா இல்ல நீங்க டிசைட் பண்ணி சொல்றீங்களா எந்த ஆர்ஜே ஃபர்ஸ்ட் வேணும்னு? ஓகே, உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க எனக்கு ஒரு 2 இந்த பாட்டு முடியறதுக்குள்ள இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு இந்த பாட்டு முடியறதுக்கு. அதுக்குள்ள எந்த ஆர்ஜே உங்களுக்கு வேணும்ங்கறத டிசைட் பண்ணி அப்படியே மெசேஜா தட்டி விடுங்க. ஓகே, ஒருத்தர் பாட்டு வேற கேட்டிருக்காரு பாத்தீங்களா? நேத்து கேட்டீங்களே உனக்கு லாங் ஹேர் இருக்கா? சி எனக்கு லாங் ஹேர் இருக்கு. இதெல்லாம் நேத்து நான் சுருட்டி கொண்டையா போட்டு வச்சிருந்தேன். ஹாய் டு மீ, சே ஹாய் டு மீ. முத்துக்குமார், ஹாய் டு யூ. நான் ஹாய் சொல்லிட்டேன். அமீரக மக்களுக்கு வணக்கம். அடுத்து என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்காக வரப்போகுது? இது 24 மணி நேரமும் எங்களோட 24 மணி நேரமும். அடுத்து என்ன பாட்டு உங்களுக்காக வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட்ஸா இருக்கிற நீங்க எல்லாரும் உங்க வைஃபுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ண என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? என் வைஃப் பயங்கர பியூட்டிஃபுல்ங்க, அவள மாதிரி அழகி ஊரடகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு தானே கண்டிப்பா சொல்றீங்க. எஸ், அப்படிப்பட்ட ஒரு பாடு தான் வரப்போகுது. நம்ம மாக்காப்பா இருக்காரு, மாக்காப்பா ஆனந்த், அவர் நடிச்சு வெளியில வந்த மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல் அந்த பாட்டு தான் அவங்களுக்காக வரப்போகுது. அது பாடினது கூட திவாகர் இல்லையா? சோ அந்த பாட்டு கொடுக்க போறேன். இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா you can call me on 800165. ஓகே, அந்த 2 பேர் பாட்டு கேட்பாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து 2 பாட்டு கேளுங்க அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். ஆர்ஜே ஹாசினியை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணுமா? ஆர்ஜே ஹாசினியை நான் வந்து லாஸ்டா கூப்பிடலாம் நினைச்சிட்டேன் யாரும். நீ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஜே ஹாசினி தான் அப்படியே சினி டைம்ஸ்க்கு அப்படியே வந்தாங்கன்னா எங்கிட்ட பேசிட்டு அப்படியே சினி டைம்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்கல்ல. சோ அதனால அவங்க வந்து நான் லாஸ்டா கூப்பிடலான்னு பாத்திருக்கேன். முதல்ல யாரு கூப்பிடலாம்? சிண்ட்ரெல்லா பாட்டு வேணுமா இல்ல என்ன சிண்ட்ரெல்லான்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியலையே. பிரணேஷ் ஜாயின் பண்ணிருக்காரு. ஹாய் பிரணேஷ். அதுக்கப்புறமா Kamal Khan, you like Facebook Live? Thank you Ji, thank you so much. என்னங்க ஒரு படம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது எனக்கா உங்க அம்மாவுக்கா? டாடி, இந்த பொம்மை எனக்கா அக்காவுக்கா? ஏய் பார்த்த சாரதி, இப்போ நீ டெடிகேட் பண்ணே ஒரு பாட்டு எனக்கா சுந்தர முருதிகா. ஏய் அச்சிடாதீங்கப்பா, கேக்குறது கேக்குறேன், ரெண்டா கேக்குறீங்க 2 பாடல்களா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களா நீங்க கேட்கணும்னா 1065 அப்படிங்கிற நம்பருக்கு உங்க நேம் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த 2 பாடல்களையும் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி அனுப்புங்க. இப்போ உங்க எல்லாரோட பியூட்டிஃபுல் வைஃப்ஸ்க்காகவும் நல்ல பாட்டுல மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல். ஒருத்தர் கால் பண்றாரு. வணக்கம் ரேடியோ கிளி. ஹலோ, பயந்து போய் கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ நீங்க முகமது ஜாஃபருல்லா, ஹாய் ஜாஃபருல்லா, உங்களுக்கு நான் ஹாய் சொல்லிட்டேன். ஜான் ஸ்டீஃபன் அல்போன்ஸ், ஹாய் அஞ்சனா சொல்றாங்க. ஹாய் ஜான். அன்மேரிட் கைஸ் என்ன பண்றதுன்னு முத்துக்குமார் கேட்டிருக்காரு. ஜி ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன நீங்க கல்யாணமே பண்ணிக்காம விவேகானந்தர் ஆக போறீங்களா? இல்ல எப்படியோ வீட்டுல அக்கா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல. சோ கண்டிப்பா அந்த வர வைஃப்காக இந்த பாட டெடிகேட் பண்ணிடலாம். ஓகே, வேற கால்ஸ் எல்லாம் வருது. வணக்கம் ரேடியோ கிளி. ஹலோ, நீங்க Facebook லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. முகில். ஹாய் நிதின், எப்படி இருக்கீங்க? Facebook லைவ் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? அப்படியா, பாட்டு யோசிக்கலையா? என்ன பாட்டு வேணும்னு உங்களுக்கு சொல்லுங்க. மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் வந்து லைவ்ல மக்கள் பாத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
ஏன் ஜி இப்படி பண்றீங்க? எல்லாரும் இப்படி என்ன டென்ஷன் தான். பாட்டு கேட்டா இந்த பாட்டு வேணும் அஞ்சனா அப்படின்னு சொல்லணும். அதான் நல்ல பழக்கம். சரி ஓகே, உங்க பேர் வந்து நிதின். ஓகே, நிதின்காக நான் நீங்க யாரோட ஃபேன் நிதின்? தலை ஃபேனா தளபதி ஃபேனா? தளபதி ஃபேனா? ஓகே, உங்களுக்காக ஒரு தளபதி பாட்டை கொடுத்தலாம். ஓகேவா? தேங்க்யூ. சோ அவர் வந்து Facebook லைவ் பாத்துட்டு இருக்காரா. சோ அதனால அவர் கால் பண்ணி எனக்கு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் கேக்கல எனக்கு இந்த பாட்டு கொடுங்க. எல்லாரும் இப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க போன் பண்ணா அஞ்சனா எனக்கு இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு வேணும். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. ஆமா அப்படின்னு நான் சொன்னோடனே நீ அந்த பாட்டை போட்டுற மாதிரி அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. அப்சல்யூட்லி ரைட். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மணி எனக்கு கொடுத்துருக்கிறது only 2 hours தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 hoursக்குள்ள நான் மிஞ்சி நான் பேசுறத தவிர்த்து ஒரு 15 பாட்டு கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனா கால் பண்றது என்னவோ கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் கால் பண்றாங்க. மெசேஜ் பண்றது ஒரு 50-100 பேர் மெசேஜ் பண்றாங்க. இதுல நான் வந்து எங்க இருந்து எத்தனை பாட்டு கொடுக்கறது? என்னால எவ்வளவு பாட்டுலாம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பாட்டும் நான் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கிறேன். சோ அதனால என் கூட யாரும் டூக்கால விடக்கூடாது. ஆல்வேஸ் பழமா தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கண்டிப்பா அப்படியே பேக் டு பேக் கொடுத்துட்டே இருப்பேன். இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் நான் டெஃபினட்டா ஐ வில் கிவ் யூ. சோ அவர் வந்து தளபதி ஃபேன். அவருக்காக ஒரு விஜய் பாட்டு டெஃபினட்டா நம்ம கொடுக்க போறோம். My wife is ரொம்ப beautiful colorful. So உங்களால வந்து கார்த்திக் ராஜன் முத்து சங்கர். ஹாய் கார்த்திக் ராஜன். ஹாய் அஞ்சனா நினைத்து from 7G Rainbow Colony. ஓகே, கண்டிப்பா கொடுத்தலாம். ஆண்டனி ரவீந்திரன் சூப்பர் சொல்லிருக்காரு. Thank you so much. And Mani Megale also said FB live is super. Thank you Mani Megale. And நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டா வந்து நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ஜேவை நான் கூப்பிட்டுடுறேன். என்ன பண்றேன்னா நாங்க முக்காவாசி பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடியோ இங்க இருக்கு. அண்ட் நாங்க எங்களோட ஆபீஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளில போனா அப்படியே ரைட்ல போயிட்டு ரைட்ல போனா அங்க வந்து எங்க ஆபீஸ் இருக்கும். சோ ஏதாவது அவசரம் ஆத்திரம்னா நான் என்ன மைக்லயே கூப்பிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க ஷாரோட்டோட உத்ரா வந்து என்ன கூப்பிட்டுனா நம்ம அஞ்சனா 5 minutesல வருவேன். இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உத்ரா தான், அதாவது சாப்பிட போறாரா, சாப்பிட்டுட்டு வர போறாரு. சோ அது வரைக்கும் நீ தனியாவே பேசிட்டு இருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு ஹேண்ட் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? நீங்க அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த 5 விரல் இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணுங்க, இப்படி ஐயோ மறந்துருச்சா, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளவு வச்சுட்டு யாராவது உங்க ஃப்ரெண்டு கூட இருந்தாங்கன்னா இந்த ஏதாவது இந்த விரல்னு நோட்டீஸ் பண்ண சொல்லுங்க. அப்போ பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. ஏன்னா நான் தப்பா காட்டிட்டு இருக்கேன். இட்ஸ் லைக் திஸ். ஓகே, நான் உங்களுக்கு திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நிதின்காக ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருவோம். ஓகேவா? ரேடியோ கிளி 106.5 FM. 1:18 ஆகிட்டு இருக்கு. அஞ்சனா வந்துட்டேன். என் கூடவே ஷாரோட்டோ குத்ராவும் வந்துட்டாரு. அவர் ஏன் இப்ப வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவர் வந்து FB ல சூப்பரா லைவ் போயிட்டு இருக்கு. சொன்னீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே FB லைவ் கூட நீங்க கேக்கலாம். என்ன உத்தரா கலகலன்னு பல்லபல்லன்னு இருக்கீங்க? எப்பவும் அப்படிதான். அப்படி அதாவது உள்ள போய் வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓரமா இப்படி வந்தா நடக்காது. அதனால அது அந்த வரைக்கும் எந்த வரைக்கும் போயிடும். சாம ஜாலியா சூப்பர் சூப்பர். எஸ், சூப்பர் ஜாலியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் எதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளெப்டோமேனியா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. சூப்பர்மேனியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த மேனியா எனக்கு வேணாம். அதாவது நீங்க எதையாவது சுட்டிருக்கீங்களா? அது கெட்ட பழக்கம் தான், ஐ அக்ரி. பட் நானே சுடுவேன். ஏன்னா உண்மை சுடும். ஓ மை காட், இது என்ன சுட்ட பணம் வேணுமா சுடாத பணம் வேணுமா கதையா இருக்கு. அது ஒரு நல்ல பையன் காட்டிக்கிறாரா. பட் அவர் அப்படியே இருந்துட்டு போது நம்ம கூட ஒருத்தர் லைன்ல இருக்கிறாரு. ஹலோ ஹலோ, தம்பி காணாம போயிட்டாரு. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஃபைசல், சொல்லுங்க உங்களுக்கு இந்த கிளெப்டோமேனியா பழக்கம் இருக்கா? ஹலோ சொல்லுங்க ஃபைசல், உங்களுக்கு ஏதாவது இந்த சின்ன வயசுல நீங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஆசைப்பட்டு ஏதாவது சுட்டிருக்கீங்களா? சூப்பர் சார். அப்ப ஒரு சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. கேரளாவா? வா சூப்பர். நாட்டுல எவிடையானோ சுட்டோ நீங்கள் அப்படி அடுத்து சொல்லுங்க சார்.
தேங்க்யூ ஃபைசல், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. லைவ் கூட பாத்துட்டு இருக்கீங்களா? சூப்பர் ஜி, தேங்க்யூ சோ மச், மிக்க நன்றி. பாருங்க கேரளால இருந்து கூட நம்ம மக்கள்லாம் வந்து சூப்பரா நம்மள சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சையத், சொல்லுங்க சையத், உங்களுக்கு சுடுற பழக்கம் இருக்கா? எவ்வளவு ஒரு பெருமை பாத்தீங்களா உத்ரா, அவருக்கு இப்ப வரைக்கும் சுடுற பழக்கம் இருக்கா? இல்ல அவர் பெரிய ஆர்மி ஆபீசர் நினைக்கிறேன். அப்படியே ராஜா அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த கொல்லிக்கட்டை எடுத்து கை ரெண்டுத்தையும் கருக்கு அப்படி நடக்க மாட்டேங்குது. என்ன பாவம், போக செய்யுது. எனிவேஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். இப்போ அடுத்து நம்ம நிதின் போன் பண்ணியிருந்தாரு. எனக்கு அவசரமா லைன் கிடைச்சிருச்சு, அந்த பதட்டத்துல என்ன பண்றதே தெரியல, அதனால எனக்கு ஒரு தளபதி சாங் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ அவருக்காகவே கிளி படுத்தது செம்மையான பாடல் கமிங். அண்ட் நீங்க நினைச்சிருக்கிறது 1 2 3 with me ஆஞ்சனா. அப்படியே நம்மளோட Facebook லைவ்லயும் ஓபன் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம கேம் விளையாட போறோம். ஆடு சிக்கிருச்சு. ஆக்சுவலா நான் மக்கள் கிட்ட இதை சொல்லலாம்னு வந்தேன் தெரியுமா. நான் வந்து எப்படி விளையாட போறேன் அப்படிங்கிற நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது சொல்லலாம்னு வந்தேன், அதுலயும் பாடு கொடுத்துட்டீங்க நீங்க. I'm so sorry. உங்களுக்கு யாரோ வந்து ஹாய் அஞ்சனா அக்கா, எனக்கு கார்த்திக் முத்துராஜன் மெசேஜ் பண்ணிருக்காரு. ஹாய் தம்பி, ஹாய் கார்த்திக். என்ன அக்கா தம்பி ஓவரா இருக்கு, பக்கத்துல ஒரு ஆம்பளை பையன் இருந்தா கண்டுக்கிறது கிடையாது. முகமது ஹனீஃபா, ஹாய் அஞ்சு, உங்க Dress சூப்பரா இருக்கு சார். தேங்க் யூ. பாருங்க உங்க Dress அஞ்சனாங்கிறது போய் அஞ்சுன்னு போய் கடைசி ஆறு முடிஞ்சிருச்சே. வேற யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க? சூப்பர் பாட்டு ஓடிட்டு இருக்கு. பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு முன்னாடி இந்த டாம் ஷராத் அப்படிங்கற கேம் விளையாடு. இது என்ன இந்த கேம்ங்கறத முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். மௌன மொழி அப்படின்னு தமிழ்ல வந்து இத சொல்லுவாங்க. சொல்லுங்க, மௌன மொழி. மௌன மொழி. மௌன மொழி அப்படின்னா என்னன்னா காற்றின் மொழி. எப்படி வர வேண்டும் அந்த மாதிரி நம்ம வந்து டான்சிங். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணோம், இதுல இருந்து ஒரு சீட் இருக்கும், கிளியே நல்ல சீட்டா எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு சினிமா பேர் அதே சாக்குல எடுத்து பாக்குறதுக்கு தானே ஓபன் பண்றீங்க. சரியா? சீட் திருட நான் நோ. அதனால இப்ப இவங்க முன்னாடியே நான் வந்து கலச்சி போட்டு நல்லா பாத்துக்கோங்க. உத்ரா வந்து இல்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, நான் சொல்ல நான் வர மாட்டேன். ரூல்ஸ் இல்லன்னு வச்சுக்கோ, அதுல நம்ம கோபால் இருக்காரு, கிளப் ரூல்ஸ் இல்லன்னு வச்சுக்கோ, எங்கேயுமே வர மாட்டார். சரி சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான சில ஐடியாஸ் தான். இப்ப நான் மாட்டுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியல என்ன பண்றது. ஓகேயா? எப்படி காமிச்சனா 2 வார்த்தை அர்த்தம். ஓகேயா? 2 வார்த்தைல இப்படி காமிச்சனா முதல் வார்த்தை, இப்படி காமிச்சா 2வது வார்த்தை, இப்படி காமிச்சா 3வது வார்த்தை, இப்படி காமிச்சா 4வது வார்த்தை, இப்படி காமிச்சா அப்படிங்கிற மாதிரி போகும். சரியா? இது 2 வார்த்தை. இதுல முதல் வார்த்தைய அப்படின்னா அதை 2ஆ ஸ்பிளிட் பண்றோம் அர்த்தம். அதுல முதல் வார்த்தை இப்போ கார்த்திக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கேன், அதை நான் எப்படி சொல்றது? அப்போ ஒரே வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை அப்படின்னா நீங்க காரணம் கண்டுபிடிக்கலாம். செம்ம ஐடியாவா? இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தான் தோணும். நான் நாசால வேலை பார்க்கும் போது சரியா? சரி, இப்ப இது மாதிரிலாம் விளையாட போறோம். ஜெனரலா எல்லா படமுமே தமிழ் பேரா தான் இருக்கு. ஓகேயா? அது மீறி இருக்காது, அவனுக்கு மாட்டோம். நீங்க ஒரு பெரிய அறிவாளியாச்சே, நீங்க ஒரு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஆச்சே. உங்களுக்கு வந்து நீங்க Facebookல லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வீட்டம்மாக்கும் போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குடி அப்படின்னு சொல்லி ஆபீஸ் போன்ல இருந்து பேசணும். ஆபீஸ் போன்ல இருந்து லைவ் பாத்துட்டு எப்படி போன்ல பேச முடியும்? பிளஸ் ஆபீஸ் போன்ல இருந்து பேசினா தான் ஃப்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஜி பூம்பா. ஆக்சுவலா இதுல பாப்கார்ன் வச்சு நீங்களே பேர் சொல்லிருக்கலாம் தெரியுமா? நோ, உங்க குலதெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கிட்டு ஓபன் பண்ணுங்க. அவங்களுக்கு காட்ட கூடாது, எனக்கு மட்டும் தான் காட்டுறீங்க. ஏய் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எடுத்துக்கலாம். ட்ரையல்ஸ். சரி போனா போயிட்டு போகுது. ஏய் ட்ரையல்ஸ். ஓகே, இப்படியே போலாம். நான் எப்படின்னு கத்து கொடுத்துறேன். ஓகேயா? ரெடியாமா? கமெண்ட் பாருமா. ஓகேயா? இதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அஞ்சனா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க எழுதுறதெல்லாம் படிச்சு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்ல முடியும். ஓகேயா? ஓகே, அதாவது 2 வார்த்தை. 2 வார்த்தை. இந்த முன்னாடி பின்னாடி காட்டினா ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் வார்த்தை. ஓகே, இது என்ன? செகண்ட் வார்த்தை. பாட்டு. நீ என்ன கெஸ் பண்ணுங்க பா யாராவது. பாட்டு. ஃபர்ஸ்ட் வார்த்தை வாய மூடு. கைண்ட் ஆஃப் வாய மூடு. வாய மூடு பாட்டு அப்படின்னு ஒரு படமா? வாய மூடு. பூச்சி.
பூச்சி பெட்ஷீட் போட்டு தூங்குதா? டம்பிள்ஸ் எடுக்குதா? தூங்குறோம். பெட்ஷீட் எடுத்து மூடி, பெட்ஷீட் மூடி தூங்குறீங்க கொரட்டை. பெட்ஷீட் கம்பளி 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 கம்பளி. ஏப்பா யாரா கெஸ் பண்ணீங்களா இல்லையாப்பா? கெஸ் பண்ணீங்கப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையே. தட்டி விடுங்க, இடத்தை தட்டி விடுங்க. யாரு தட்டி விடுன்னு சொல்றாங்க? வாயில ஓபன் பண்ண கூடாது. யாரா கெஸ் பண்ணுங்கப்பா, யார் எல்லாம் கெஸ் பண்ணிருக்காங்க ப்ளீஸ். முடியல, இவங்கள ஒண்ணு சேர விடாம தடுக்குறான். ரோசா போட தெரியலையா? செங்கல்வராயனுக்கு பெட்ஷீட் கம்பளி கம்பளி ஊறுது. ஹாலிவுட்ல திரும்பி டைட்டானிக் எடுத்துட்டாங்க. இப்படி ஹாலிவுட் கதையெல்லாம் சரி, நான் வேணா உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன். யாருமே என்ன கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மோகன் படம். கம்பளி. Yes, I got it. Okay, no 20 seconds அங்கலாம் அவங்க யாரா கண்டுபிடிக்கறாங்களான்னு பாப்போம். கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சி. அதுக்கப்புறம் என்னங்க, இப்பவே கண்ணை கட்டுதேட்டாரு ஒருத்தர். கீர்கமால் இப்பவே கண்ணை கட்டுதா? ஓகே ஓகே, இது ஒரு மோகன் படம் நம்ம சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் வார்த்தை வாயை மூடு. சரி, நீங்க கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. ஓகே, நீங்க அதுக்குள்ள கெஸ் பண்ணி எனக்கு FB லைவ்ல அனுப்புங்க. ஹாய் அண்ட் ஹலோ. 1 மணி ஆயிடுச்சு, 27 நிமிஷம் ஆகுது. இங்க ஒரு மனுஷன் ரொம்ப நேரமா கையில கம்பளின்னு இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம Facebook லைவ்ல தம்ஷராஜ் விளையாண்டுட்டு இருக்கோம். சோ இவ்வளவு நேரமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உத்ரா வந்து ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணிருக்காரு, ஒரு மூவியை வந்து நடிச்சு காட்டியிருக்காரு. யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் Facebook லைவ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இப்ப நம்ம கூட கிளாப்டாமேனியா பத்தி பேசுறதுக்கு ஒரு காலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹாய், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹாய் வினோத், நேத்து கால் பண்ணீங்களா வினோத்? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? ஆடியில சேதி சொல்லி. ஓகே, கண்டிப்பா டெஃபினட்டா கொடுத்துடலாம் உங்களுக்காக. அண்ட் நீங்க அது என்ன படம் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் திஸ்? Facebookல பாத்துன்னு இருக்கீங்களா ராஜா? அப்புறம் எப்படி ராஜா மூவி பேர் வரும்? யாராண்டா? நேரா போங்க. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா மயிலாப்பூர்லன்னு சொல்லக்கூடாது, Facebookல அப்படின்னு சொல்லணும். சரியா? Facebookல வந்து நீங்க ரேடியோ கிளி 106.5 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல போனீங்கன்னா லைவா நம்ம ஸ்டுடியோ எப்படி இருக்கு, ஸ்டுடியோக்குள்ள எல்லாரும் எப்படி இருக்காங்க பாத்துட்டீங்களா இல்லையா? ஹாய், அப்ப எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சார், நீங்களும் அப்படியே லைவ் வந்தீங்கன்னா நம்ம பார்க்கலாமா? முடியாதுல்ல, டூ வே கம்யூனிகேஷன் ஆயிடும் நினைச்சேன். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. அது பேர் ஸ்கைப். கரெக்ட். சரி சரி சரி, உங்களோட நண்பர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி அனுப்புங்க. சரியா? லைவ் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் யார் யாரெல்லாம் வந்து யாரு சும்மா ஆபீஸ்ல வேலை பார்க்காம எல்லாருக்கும் சொல்லுங்க, ஜாலியா இருக்கும். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கிட்ட முக்கியமா சொல்லுங்க. ஓகேமா? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு நீங்க கேட்ட பாட்டு வந்து இருக்கு. எஸ் பாட்டு கண்டிப்பா கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு சுடுற பழக்கம் இருக்கான்னு கேளுங்க. உங்களுக்கு சுடுற பழக்கம் இருக்கா வினோத்? அதாவது இந்த கிளப்டோமேனியா எதையாவது பார்த்தா அப்படி லவக்குன்னு லவட்டிட்டு வந்துடணும்னு தோணுமா? ஜி, இதுக்கு பேர் திருட்டு கிடையாது ஜி, சுடுறது. டீசென்ட்டா சொல்லணும், சுடுறது. எங்க சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு இந்த தேதியில வந்து ஓ நான் தான் அந்த சாரா. வணக்கம் சார். அதாவது எப்படின்னா இதுக்கு பேர் வந்து எப்படின்னா நூதன திருட்டு. பேசியே மேனேஜ் பண்ணி மச்சான் எனக்கு குர்ராடே பாத்துக்கலாம்டா ப்ளீஸ் டாடே அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா சார் நீங்க அவர் ட்ரெஸ் வாங்கி போட்டீங்கன்னா அவர் என்ன சார் அநியாயம் பண்றீங்க. சோ அவருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அவருக்கான பாடல் வேற வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ்க்கு தான் இந்த பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டார்ஸ்க்கு எந்த ஸ்டாருக்கு வந்து இந்த மாதிரி சுடுற பழக்கம் இருக்கோ அவங்க தான் எரி நட்சத்திரம். ஷூட்டிங் ஸ்டார். இதெல்லாம் உங்களால மட்டும் தான் ஊத்துற முடியும். இப்ப என்ன ஆசை மச்சான் படத்துல இருந்து நம்ம வினோத்காக இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா?
இது வந்து மன்னவரே 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 அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். யாராவது கம்பளி பூச்சின்னு அருள் செல்வம் சொல்லிருக்காரு. அப்படி ஒரு படமே வரலையே. மௌனராகம் ஜாக்கபாலிஸ்டர்ஸ். அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா கம்பளி பூச்சிங்கிறது. அப்ப வந்து இதுதான் ட்ரையல்ஸ். ஓகேயா, ரொம்ப சிம்பிள். மௌனராகம் 2 வார்த்தைன்னு சொன்னேன். தர்ஷன் சிதம்பரநாதன் அவரு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். இவங்க பேர்ல எழுதி வச்சு கடைசில கை தட்ட போறீங்களா? சூப்பர்மா. என்னதுன்னா முதல் வார்த்தை அப்படி நல்லா, அது மௌனம். அதுக்கப்புறம் இப்படி பாடி நீங்க யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா புரியலன்னு சொல்லக்கூடாது. இத பத்தி சம்பந்தப்பட்ட எது கம்பளி பூச்சி ஊறுது பாத்ரூம் நாறுதுன்னு படம் வரல. அபுபக்கர் சித்திக் ஜாயின் பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் அபு. ஓகேயா, 100வது நாள்னு தப்பா ஒருத்தர் ஆன்சர் சொல்லிருக்காரு. 100வது நாளுக்கும் இதுக்கும் என்ன ராஜா சம்பந்தம்? கம்பளி பூச்சிக்கு 100வது நாளுக்கு என்ன சம்பந்தம்? சரியா, சோ நான் வந்து சொல்லிடுறேன் எப்படி இது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணோம் இந்த கேம் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படின்னா கமான் கமான் அப்பா கிட்ட வரேன்டா அப்படின்னு வரக்கூடாது. ஓகே, அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட அப்படின்னா நான் வந்து பாட்டு பாடுறேன்னு அர்த்தம். அது ராகமா இருக்கலாம், இல்ல அது வந்து ஒரு மியூசிக் அப்படின்னு நீங்க சொல்லலாம், இல்ல வந்து வேற ஏதாவது கானா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்க அடுத்தடுத்து சினானிம்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே வரணும். இப்ப இந்த பொண்ணு கிட்ட இது இப்படி இப்படின்னு காமிச்சா அது சொல்லவே மாட்டேங்குது. ஓகே, தட் இஸ் போர்வை பெட்ஷீட் கம்பளின்னு கடைசி எப்போ வருது நானும் போராடுறேன். கனெக்ட் பண்றதுக்கு வேற உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. வேற என்ன வச்சு கம்ப்ளைண்ட் கனெக்ட் பண்ணுவீங்க? டிங் 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 டிங். வேற என்ன இதோட பெஸ்ட் கனெக்ஷன் வேற எதுவுமே கிடையாது. சரி, மௌனராகம் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற குட்டி. இல்ல டைம் இல்ல அதுக்கு. பாத்தியா, கம்பளி பூச்சியோட பெஸ்ட் ஐடியா வேற எதுவுமே கிடையாது. இப்போ அடுத்தது இந்த மாதிரி வந்து இப்ப நம்ம யார கூப்பிடலாம்? முடிஞ்சிருச்சு. ஆமா, யார கூப்பிடலாம் நீங்களே சொல்லுங்க. அடுத்து எந்த ஆர்ஜேவை கூப்பிடலாம் அப்படின்னு. அப்புறம் யார கூப்பிடலாம் அவங்க கிட்ட கேளு. யார கூப்பிடலாம்? அடுத்து உத்ராவுக்கு அடுத்து யார கூப்பிடலாம் அப்படிங்கறது கிஸ்கா புலானா ஹே அப்படின்னு சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் ஆமா, ஹிந்தியே இப்படிதான் தெரியும்ல. மலையாளம் எப்படின்னா என்ன பேச அல்லல்லோ அது மலையாளம். அப்படின்னு சொல்லிட்டா எசகெச பசஹல ஹே அப்படினா அது ஹிந்தி. நம்மள வந்து நிறைய மலையாளி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஜாலி தானே. மலையாளியும் தமிழனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. சரியா, இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நான் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே தாடியை சொரிஞ்சினே கவிதையா எழுதுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து அதை வச்சு இந்த பேப்பர் எடுக்கிறது, இந்த பாத்திரத்தை தூக்குறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா கை சுடும் இல்லையா, அதனால அந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறது நாங்க. ஓகே, இந்த இதுக்கு யார கூப்பிடலாம் பாருங்க. 1000k லைக் குடுக்குறாரா நமக்கு? 1000k லைக்காமா? அதுக்கு ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்தா கூட சந்தோஷமா இருக்குமா? சரியா, யாரம்மா? சொல்லுங்க, கெஸ் பண்ணி சொல்லுங்க. அடுத்து அஞ்சனாக்கு ஹாய் சொன்னது போதும். ஹாய் அஞ்சனா உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து எந்த ஆர்ஜேவை கூப்பிடலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. ஆர்ஜே பேர்லாம் நான் சொல்றேன். ஓகே, ஆர்ஜே பேரு ஆர்ஜே நிவி ஸ்மாஷ் பண்ணலாம். ஓகே, ஆர்ஜே உத்ரா அவர் வந்து அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் மாதிரி ஒருத்தர். அவர் முடிஞ்சிருச்சு, அவர் சாப்டர் க்ளோஸ். ஓகே, காலி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே அஞ்சனா வேஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஹாசினி. அவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே பிரசன்டபிளா ட்ரெஸ் போட்டு வந்து ஏமாத்துவாங்க. அவங்க கிட்ட நீங்க பேசிக்கலாம், அவங்கள கூப்பிடலாம். இல்லாட்டி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், the curly hair mother's pet, is that you Johnny ஐயோ போடு, யார் இந்த curly பிரதீப், அவரை கூப்பிடலாம். இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருண், அவரை கூப்பிடலாம். அப்படியே சொல்லிட்டு தான் ஒரு பேர் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா. அவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கலா அவர் வந்து ஒரு பெரிய டானா இருந்தாரு. பட் இதெல்லாம் வேண்டாம், வன்முறை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீரத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அதை மௌனமா இங்க எடுத்துட்டு வந்து ராத்திரி ஞாபகம் தெரியுமா அமௌண்ட் வாங்கியிருக்கேன். சரியா, அதனால அவர் வந்து இப்ப வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராத்திரி அவருக்கு ஒரு பட்டம் ஒண்ணு கொடுத்தீங்க, திருப்பி சொல்லுங்க. அது டெய்லி நான் ஒரு வாட்டி தான் சொன்னேன், அது ஒரு 25 வாட்டி சொல்லி வீட்டுல அடி விழுதான். பாத்திரத்தாலே என்ன எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம அடி விழுதான். அதனால நம்ம அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம். ஓகே, இப்ப இவங்க இத்தனை பேர் சொல்லிருக்கேன். நிவின்னு சொல்லமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்மா. நிவி வந்து சின்ன ஈ. ஓகே, நாமே ஈ வாமே வி அப்படிங்கிற மாதிரி நிவி சொல்லணும். நிவி அப்படிங்கிற மாதிரி ஆணவமாலாம் கூப்பிடக்கூடாது. நிவிய கூப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் பயங்கரமா வந்து சொல்லிருக்காரு. ஓகே ஓகே, அதுக்கு அடுத்தது நிவி வந்துருச்சு. நிவி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்காங்க அப்படி போட்டு இங்க ஒரு கிளிப். நிவிக்கு போற பினஃபார்ம் மாட்டனா ஸ்கூல் போற பேபி மாதிரியே அப்படி ஆயிடுவாங்க. அவளை கூப்பிடுறோம், அட்டெண்டன்ஸ் மாதிரி கூப்பிடலாம். ஓகே, தாமோதரன் பிரசன்ட் மிஸ் சொல்லு. பிரசன்ட் மிஸ் இனிமே பேர் தாமோதரன். சம ஜாலியா இருக்கு. நிவியை போய் கூட்டிட்டு வர. ஓகே, யூ கீப் கப். Thank you.
சோ அடுத்து உங்களுக்காக நிவி வர போறாங்க. நிவி தான் அடுத்த பெர்ஃபார்மர், அடுத்த கண்டஸ்டன்ட் கூட நிவி தான். இப்ப நம்ம என்ன போறோம் அப்படின்னா நான் பேச போறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம கூட நிறைய காலர்ஸ் லைன்ல இருக்காங்க. இன்கேஸ் நீங்க அப்படியே வண்டியில போயிட்டு இருக்கும் போதே FB லைவ் பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா செம்ம டிராபிக்கா இருக்கு வெளியில அப்படின்னா அந்த டிராபிக் அப்டேட்டையும் நீங்க வந்து எனக்காக லைவ்ல கொடுக்கலாம். அதையும் நான் வந்து சொல்லிடுவேன். நீங்க எனக்கு கால் பண்ணி கூட சொல்லலாம் 800-1065. ஓகேவா? இப்ப நான் பேச போறேன். அடுத்து யாருக்கு என்ன பாட்டு வேணும்ன்றதை கேட்டு சொல்லிடலாம். Stay tuned. யாருக்காவது சுடுற பழக்கம் இருக்கா? அது வந்து டீசெண்டா சுடுதல் அப்படின்னு சொல்லணும். அந்த உத்தரா சொன்னா நூதன திருட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருட்டுன்றது வேற லெவல். இது வந்து சும்மா ஆசையா பாசமா சும்மா லைக்கி சுடுறது. 1:36 ஆயிடுச்சு. அஞ்சனா கூட தான் வந்து இந்த கிளிப்டோமேனியா இருக்கிறவங்கள பத்தி லைட்டா பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட ஒரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க லியோ, உங்களுக்கு லைட்டா சுடுற பழக்கம் இருக்கா? இருக்கா? சரி, என்னென்ன சுட்டுருக்கீங்க? ஐய ஐய அப்படியா? சுவைக்கும் கரெக்ட். தேங்க்யூ சோ மச் லியோ, கால் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் இவ்வளவு ராகத்தோட பேசுறது? Who is that STD? நன்றி நன்றி. நீங்க இப்ப சுட்டத பத்தி பேசலாமே நம்ம. ஹலோ ஜியாவுதீன் சார், வணக்கம். சொல்லுங்க, நீங்க எதையா சுட்டிருக்கீங்களா? ஆஹா, நீங்க என்ன கவிஞரா? ஓ, ஊர்ல அப்படிதான் சொல்லிக்கிறாங்களா? ஓகே, தேங்க் யூ சோ மச் ஜியாவுதீன் சார். ஜியாவுதீன் சாருக்கு வந்து சுடுற பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பேனா சுடுற பழக்கம் இருக்கான். இப்ப என்கிட்ட கியூட்டா ஸ்கூல் போற பொண்ணு வந்துச்சு. ஹாய் அஞ்சனா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நான் ஸ்கூல் போற பொண்ணுன்னு சொன்னா அப்படி அழகா கியூட்டா பேச மாட்டீங்களா? நான் இப்பதான் சேரணும், ஸ்கூல் அப்ளை பண்ணிருக்கேன். ஓ, யூ ஆர் தட் பாட்டு சிட்டு. சூப்பர். ஓகே, இப்ப எல்லாரும் வந்து வளர்த்த கரகோஷங்களோட நிவியை தான் வரவேற்றுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவி தான் அடுத்து டப் ஸ்மாஷ் பண்ண போறாங்க. டப் ஸ்மாஷ்னு சொல்லி ஐயோ மாத்தி சொல்லிட்டேமா. தம்சராஜ் மாதிரி எல்லாம் டீல் ஆரம்பிக்குதா? ஒரு கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யும். ஏன்னா Facebook லைவ்ல பாக்குற மக்களோட அநியாயத்துக்கு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பேர் என்னோட பேர் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செகண்டா ஹையஸ்ட் வந்திருக்கு பிரதீப்க்கு தான் ஓட்டு நிறைய வந்திருக்கு. அப்படியா சார்? அடுத்த ஆடு அந்த கர்லி ஹேர், சப்பி சிக்ஸ், டிம்பிள், அது அவனை கூப்பிட்டு இருக்கோம். அண்ட் Facebookல பாக்குற மக்கள் எல்லாம் வணக்கம். அண்ட் இப்போதைக்கு ஏர்ல கேட்டுட்டு இருக்கவங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. எங்களுடைய Facebook பேஜ், அதாவது ரேடியோ கிளி 106.5 FM அப்படின்ற எங்களுடைய Facebook பேஜுக்கு நீங்க போனீங்கன்னா லைவா இங்க நடக்கிற அந்த கொடுமையை நீங்க பாக்கலாம். ஓகே, இப்போ வந்து நிவியோட தம்ஷராஜ் நீங்க பார்த்து ரைட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். டக்குன்னு அப்படியே Facebook லைவுக்கு கனெக்ட் ஆகுங்க ப்ளீஸ். அடுத்து வந்து நம்ம சுகுமாரன் அவர்களுக்காக ஏப்ரல் மாதத்தில் படத்துல இருந்து வாவ் செமையான பாட்டு. உங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்குமா நிவி? இது நல்லா இருக்கும் இந்த பாட்டு. மனசே மனசே அப்படின்னு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சு அழுவாங்க பாத்தீங்களா? அந்த நேரத்துல அப்படியே உள்ள இருக்க. நீங்களும் காலேஜ் ஃபேர்வெல்ல இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சத்தியமா இல்ல, அவ நல்லா ஃபீல் பண்ண. ஆமா, ஃபீல் பண்ண ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. வந்து வந்தாச்சு. இப்போ நிவி என்னமோ யாரோ சொல்லிருக்காரு, எனக்கு கொஞ்சம் கண்ணு மங்களா தருது. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, இந்த குளுக்காத மருந்து மண்ணுக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அங்காத பரமேஸ்வரி. என்ன இந்த சிரிப்புக்கு காரணம்? ஏன்னா நாங்க பிளான் பண்ணது, நம்ம பிளான் பண்ணது ஒர்க் அவுட் ஆக போகுது. இப்ப என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. ரெடியாப்பா? ரெடியாப்பா? ஒரே சரி சரி சரி, பேசக்கூடாது இல்லையா? ஐயோ, பேசக்கூடாதுன்னு சொன்னா இந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரே வார்த்தை தானா? என்னம்மா கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்கலாம். அங்க இருக்க டெக்னிக்கல் டீம் கரெக்டான ஆன்சர் வருதாங்க.
பிரதீப் உனக்கு யாராவது நல்லவன்னு சொல்லிருக்காரா? அதாவது இப்ப நீவே என்ன ஆக்ஷன் பண்ணி காட்டினாங்க பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணி காட்டிருக்காங்க. அது திரும்பி வேற பண்ணி காட்டிருக்காங்க. சோ யாராவது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே அது கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏய் முகமது அஃப்ராஸ் கண்டுபிடிச்சாரா? அது இது என்ன? ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு மட்டும் இவ்வளவு ஈஸியா வந்துருச்சு. தெரியல, அது வந்து என்னன்னா கடவுள் கொடுத்த வரம். பிச்சிச்சி மேல ஓபன் ஆயிடுச்சு. எதோ சுட்டேன்னு அஞ்சனா வந்து 1 மணில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது பாவம். என்ன அந்தமான் நிக்கோபார் குயின் நிவி அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி அந்தமான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தெரியாம. இந்த கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்களா? எஸ் ஆகாஷ் கண்டுபிடிச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். அதாவது என்ன படம் நம்ம சொல்லிடுவோம். அந்த பேப்பர் கொடுங்க மக்களுக்கு காட்டி. சேஞ்ச் ஹேர் இல்ல, ஆக்சுவலி என்னன்னா தலை குளிச்சுட்டு வந்தனால அப்படி நான் பின் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. ஹாய் நிவி, how are you? லோகுநாதன் கேட்டிருக்காரு. ஏய் லோகுநாதன், I am good லோகு, I am very much fine. சோ கரெக்டான ஆன்சர் அதுதான். நிறைய பேர் கண்டுபிடிச்சீங்க. வெரி நைஸ். சிம்பிள்யா, நான் எவ்வளவு சிம்பிளா கண்டுபிடிச்சேன். இது மாதிரி தான் ஜாப்ஸ்லாம் ட்ரெயின் ஆகணும். உத்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் பார்த்தேன் ஒரு போட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரியான வெரி பேட் பாயா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார். ஆனா என்னன்னா இப்போதைக்கு 2 தான் முடிச்சிருக்கோம். அண்ட் இவ்வளவு இருக்கு. இது எது ஆனா பசங்க இருக்காங்களா? நம்ம ஸ்கூல்ல தான் ஏகப்பட்ட அட்மிஷன் ஆச்சு. வரிசையில கூப்பிட்டோம். அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் இயக்கத்தில் அரவணை செயல் வெளிவந்த ஆமா பில்லரா இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு காரணத்தால சரி இந்த 2 பேரையும் நம்ம வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். சோ நிவி இந்த லைவ் எப்படி போயிட்டு இருக்கு? டெல் மீ. லைவ் செமையா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் நீங்க கேட்டோட உன் காலேஜ்ல எப்படி ஃபேர்வெல் தான்? என் காலேஜ்ல இங்க தானே? யா என் காலேஜ்ல ஃபேர்வெல் நல்லா இருந்துச்சு. நான் எங்க எல்லாரும் வந்து அழகா சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்றது, நாங்க பயங்கரமா பார்ட்டி எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டில் we are in touch இல்ல. அங்க இருக்கு நம்ம ஸ்கூல்ல ஃபேர்வெல் பண்ணது நம்ம ஊர்ல சொல்வாங்களே சாரி எல்லாம் கட்டிட்டு வரணும். அந்த மாதிரி இங்க எப்படி? இங்க என்ன? இங்க நோ சாரி, அப்படியே டோட்டல் ஆப்போசிட்ல இல்ல வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ல எல்லாம் வர சொல்லி ஸ்ட்ரிக்ட்லி நோ கல்ச்சரல் ட்ரெஸ் அந்த மாதிரி. அது ஒவ்வொரு வருஷம் ஃபேர்வெல்க்கு வந்து டிஃபரண்ட் தீமா இருக்கும். ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா இந்தியன் ட்ரெடிஷனல்ல வர சொல்லுவாங்க. நாங்க போன வருஷம் வந்து ஃபேரி டேல் மாதிரி ட்ரெஸ் பண்ற சொன்னாங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தாங்கன்னா அது என்ன ஹாலோவின் இல்ல பேய் பிசாசு அப்படியா? பரவாயில்ல, அது ஃபேரி டேலே எவ்வளவுமா நல்லா இருக்கும். சோ நான் ஆனா ஊர்ல ஃபேர்வெல் தான் கண்ணீர் விட்டு கட்டி பிடிச்சு அழுது சோ பாத்தட்டிக் அந்த மாதிரி ரொம்ப சோகமா இருந்துச்சு. இங்க வந்து ஃபேர்வெல் ஜாலியா போயிடுச்சு. ஏன்னா நாங்க ஸ்டில் we are in touch, பயங்கர ஹாப்பியா ஃபன்லாம் எவ்ரி வீக் பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஜாலியா. சோ அதனால தெரியல. சோ ஊர்ல இருந்து வரும்போது தான் ரொம்ப ரொம்ப கண்ணீர் கம்பலையுமா நான் வந்து வர வேண்டியதாச்சு. சோ எவ்வளவு பேர் மிஸ் பண்றேன்? நிறைய பேர் நான் பட்டாளு பேர் வச்சிருக்கேன் ஸ்கூல்ல. ஃப்ரெண்ட்ஸ்னா ஆக்சுவலி ஒரு சின்ன கும்பல் தானே. எனக்கு என்ன முடியாத அளவுக்கு வச்சா அது கிளாஸ் ரூம் அது. நோ அப்படினா பாத்துக்கோங்க, நான் பாக்குற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நான் என்ன பண்றது? என்ன பண்றதுனா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு யார் ரைட் ஆன்சர் சொல்லிருக்காங்க பாருங்க. வெங்கடேஷ் பெரியசாமி. ஒருத்தர் அவர் பேர் என்ன? அப்டி என்னது? அப்டி நதீம் வேரிங் பேண்ட்ஸா? வாட் இஸ் திஸ் மா? பட பேரை கண்டுபிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு சொன்னேன். வேரிங் பேண்ட்ஸ் அப்படின்றது 2 வார்த்தையா? அது எப்படி கரெக்டான பதில்ல நீங்க நினைச்சீங்க? தவறு தவறு. that's wrong answer. பட் உங்களுக்கு முன்னாடி டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க மக்கள்லாம். ரன்னன் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இக்பால், ராஜா முகமது, கமால் கான். ஒருவேளை இது ரன்னிங் அப்படி இருந்திருக்கு போல. மேபி நாங்க என்ன இங்க கொடைக்கானல்ல போட்டா ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரன்னு அது போட் ஓட்டிங் அப்படின்னு போட் ஓட்டிங் அதையும் கண்டிப்பா அனுப்புவாங்க. பேண்ட் அப்படின்னு. ஏய் தமிழ்ல ஆக்சுவலி என்ன அப்படின்னா ரொம்ப கேவலமான ஒரு இதுல இருக்கிறதுலே சூப்பர் வந்து எங்க காரைக்குடி சித்தி தான். அவங்க வந்து என்னன்னா சரியா வராது. அவங்க வந்து ஃபேண்ட் அப்படின்னாங்க. அதுல ஃபேனுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கு சித்தி உனக்கு. ஓ லைக் ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜ் எப்படி வரும்? ஓ ஃப்ரிட்ஜ் பாவா அந்த மாதிரி. சரி இப்ப வந்து நீங்க வந்து சிறப்பா விளையாண்டு நீங்க எல்லாரும் செம சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பரா போகுது ப்ரோக்ராம் அப்படின்னு நம்மளுக்குள்ள நடந்த அந்த ரகசியத்தை நீங்க அஞ்சனாக்கு சொல்லக்கூடாது. அது இந்த ரகசியம். what is that? I want to know. அவங்களோட ஆசீர்வாதத்துல அவங்களுடைய blessingsல எனக்கு ஈஸியான ஒரு மூவி வந்திருக்குமா? அது உங்களுக்கு பொறாமையா இருக்கா? சொல்லுங்க. பரவாயில்ல. சோ நீவி வந்து சூப்பரா கண்டுபிடிச்சு போயிட்டாங்க. அடுத்து போல இங்கதான் இருக்காங்க. அடுத்து நீவி இன்னொருத்தர் கூப்பிட போறாங்க. அந்த அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா that curling hair. அது ரைம் பறந்துச்சு எனக்கு. Dimple cheeks, rosy lips. இல்லையா? Is that you? Yes. என்ன கூப்பிட்டது யாரு? rosy lips ஓட ஒருத்தர் ஓடி
என்ன கூப்பிட்டது யாரு தம்பி அவரு This is called hairstyle. இவங்கலாம் பொறாம நினைக்கிறேன். கையை குத்துது தம்பி. வெரி நைஸ்மா. ஆக்சுவலி என்னன்னா மக்கள் நிறைய பேருக்கு இப்ப பேசணும். ஆமா இப்ப நான் வந்து பேச போறேன். கொஞ்சம் ஹெட்போன்ஸ் வால்யூம் ஜாஸ்தி பண்ணுங்க. ஏங்க பயங்கரமா நாங்க வந்து கலவரம் பண்ணி சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப நம்ம கூட இந்த கிளிப்டோமீனியா சுடுறத பத்தி ஜாலியா பேசுறதுக்காக ஒருத்தர் லைன்ல இருக்காரு. ஹலோ ஹாய். வாவ், ஒன் லேடி குரல். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் ரஜினி? ஓ மை காட், உங்க பேர் சொல்லவே எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு ரஜினி. நீங்க பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிருவீங்க, கவலைப்படாதீங்க. பரவாயில்ல இருந்துப்பா. ஹலோ, உங்க பேரு எவ்வளவு காஸ்ட்லியான நேம் தெரியுமா? என்னங்க நீங்க சொல்லுங்க ரஜினி. நீங்க தேங்க்யூ சோ மச், யூ ஆர் வெல்கம். நீங்க சொல்லுங்க, எதையா சுட்டுருக்கீங்களா? லைட்டா சுடுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஓ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ம் 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 ஓ, அதாவது இது பரவாயில்ல. அவங்க ஆல்ரெடி சுட்டுட்டு அவங்க சுட்டுட்டு போனதானே நீங்க திரும்பி சுட்டுட்டு வந்தீங்க. இட் இஸ் நாட் a problem. இட்ஸ் ஓகே. நம்ம அதை மன்னிச்சு விட்டுறலாம். ஓ, அது தெரியாமலே நீங்க சுட்டுட்டு வந்திருக்கீங்களா? சூப்பர் ரஜினி. உங்களுக்காக நான் கண்டிப்பா பாட்டு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஓ தட் மழை சாங்கா? ஓகே, கண்டிப்பா ரஜினிக்காக அந்த பாட்டு கொடுத்துறேன். தேங்க்யூ சோ மச். ஸோ ரஜினி மாதிரியே நீங்களும் என்கிட்ட பேசணும்னா 80010655 கால் பண்ணுங்க. வெளியில எங்க டிராபிக்கா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ளீஸ் கால் பண்ணுங்க. இங்க ஏதோ பக்கத்துல பதட்டமா இருக்கு, இன்னமும் சந்தேகமா இருக்கு எனக்கு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காரு. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சத்தமா பேசலாம், நான் கடிச்சு சாப்பிட மாட்டேன். சொல்லுங்க. ஏய் எங்க பாய், ஏய் கீபோர்ட தூக்கிட்டு போயிட்டு ஜி சொல்லுங்க ஜி. என்ன டாபிக் போயிட்டு இருக்குது? என்ன பத்தில என்னவே காய்கிறீங்க? போங்க ஜி. இப்போ இன்னொரு காலர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். எனக்கு யார் ஏன் பாட்டுக்கு எச பாட்டு பாடுறது? உங்க பேர் கலீல் ராஜா. சொல்லுங்க கலீல் ராஜா, நீங்க எதையாவது என்னைக்கா சுற்றிருக்கீங்களா? அப்படியா? ஏன் சுட்டது இல்ல? ஆதி படத்துல இருந்த பாட்டு. ஆதி படம், ஆதி படம். ஓ அப்படியே ஃபீல் பண்றீங்க. அப்பனா உங்களுக்கு சுடுற பழக்கமே இல்லை, நீங்க ரொம்ப குட் பாயா? அப்படியா? ஓகே, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. வந்து என்னமோ நல்ல பிள்ளையாமா, இதெல்லாம் நாங்க நம்பணும். சரி பரவாயில்ல, அவர் சொல்லிட்டாரு, நோ ப்ராப்ளம். அதை அப்படியே நம்ம வந்து தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். இப்ப ஆனா பாத்தீங்கன்னா இந்த Facebook லைவ்ல பயங்கர கலாட்டம் நடந்துச்சு. நம்ம உத்ரா வந்து சூப்பரா நடிச்சு காட்டுறேன் அப்படின்ற பேர்ல நடிச்சிட்டாரு. அதே மாதிரி அவரை தொடர்ந்து நம்ம நிவி வந்தாங்க. வந்த ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து பயங்கரமா அவங்களோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து யார் வந்திருக்கா அப்படி பார்த்தா தட் கேர்லி ஹேர் பாய் தான் வந்திருக்காரு. அவர் யாரு அப்படி பார்த்தா நீதான் காலிங் பிரதீப். சோ அவரோட தான் அப்புறம் டப் ஸ்மாஷ் விளையாட போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரஜினிக்காக செம்மையான பாடல் வருது. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா ஃபன்னா. இது அதுக்கும் மேல. ஓகே சரி, இந்த ஃபாரினரை யார் எதுக்காக கூப்பிட்டீங்க? யார் பாத்த ஃபாரினர்? Yes, this is RJ Pradeep, GN1065, all the way from India. Yo, yes. ஓகே, இப்போ என்னன்னா வந்து பிரதீப் தான் விளையாட போறாரு. Okay. See, என்னோட இங்கிலீஷ்க்கு என்னோட ஃபேன்ஸ் பாருங்க, கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. தூக்கி வாயில போடு. Who is that bad girl who stole my keyboard and pen? ஹலோ, நீங்க தானே சொல்றத பத்தி பேசுனீங்க. அதுக்கானே பாட்டு போட முடியும். உங்களோட நோட் பேட சுட்டோம், உங்களோட பேனாவை சுட்டோம், அதெல்லாம் நீங்க பாக்கல. பேசுற ஒரு 2 மினிட் கேப். Black gold பிரதீப். கருப்பு தங்கமா இவர்தான்.
ஆமா கொஞ்சம் காஸ்ட்லியானது கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே சோ இப்போ உங்களுக்கான சிட்டு ரெடி. நீங்க நிதிக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணீங்களோ அந்த ஆசீர்வாதத்துல 1% கூட குறையாம எனக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுங்க. அது நீ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். தப்பு பண்ணிட்டீங்க. மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நான் வந்து குண்டாவை குலுக்கிட்டேன். ஜெய் ஜெயமாலினி. என்ன பண்ணே ஒருத்தர் கீர்த்தி சுரேஷ கூப்பிடுறாரு, இங்க ஒருத்தர் ஜெயமாலியை கூப்பிடுறாரு. Hey, what is this? அப்படியே காமிச்சிரு எல்லாரும் கண்டுபிடிச்சோம். Hey, you showed it to me, ah? இது உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. Hey, bad girl. Bad boy. இல்ல யாருமே பார்க்கல அது. பாக்கலையா? பாத்துட்டாங்க. இல்ல பாத்துட்டாங்க. நிஜமா பாத்துட்டீங்க இதான கமெண்ட்ல சொல்லுங்க. எடுத்து எனக்கும் காட்டக்கூடாது, அவங்களுக்கும் காட்டக்கூடாது. ஓகே நான் எடுப்பனா குட் பாயா இருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்களே பார்க்க கூடாது. நானே பார்க்க கூடாது. சரி அப்பனா மனசு பாருங்க, இது bad boy. எனக்கு ரொம்ப கஷ்டமானதா கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? Hey, because you are மக்கள் விரும்பி. நீ தான ஃபாரினர். ஒரு பார்ட்னரா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலையா? சரி ஓகே பேசக்கூடாதா? ஆமா பேசக்கூடாது. இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. வாயில இருக்க அந்த பெரிய ஏரியாவை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே அமைதியா இருக்கு போறேன். எத்தனை வார்த்தை முதல்ல சொல்லணும்? அது சொல்லிடணுமா? எடுத்த உடனே இப்ப பேசலாமா? வாயை திறக்கூடாது, ஆக்ஷன் காட்டணும். ஆக்சன் சரி வாய் மூடிட்டு. தம்ஷரஸ் தெரியுதா? 2 வார்த்தை. ஓகே வாய் மூடுனா எப்படி இருக்கா? 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை காது. கேக்குறது. கேளுங்க. கேக்குறாங்க. கேக்கலாம் நம்ம 2வது வாரமே கொடுத்துட்டோம். இப்போ வேற ஏதாவது சொல்லுங்க. ஏய் இதெல்லாம் சீட்டிங், இதெல்லாம் காட்டக்கூடாது. அப்ப கேட்க அப்படின்னு அவர் வந்து காட்டியிருக்காரு. கேட்க 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 நிக்க ஜாலி. கேட்க 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 ஜாலி. என்னம்மா கஷ்டப்படுற நீ? 2வது வார்த்தை. 2வது வார்த்தை சொல்லுங்க. 2வது பாட்டு என்ன சொல்லிருக்கீங்க? புருவம். கண்ணு கண்ணு கண்ணு. கமலஹாசன் கமலஹாசன். கண்ணு கண்ணு. கண்ணு கேட்டியாங்க மாணிக்கம். ஐ டிராப்ஸ். மங்கிக்குள்ள. காசு காசு. மணி 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 ரைட்டா? மணி மணி. இல்ல சனி. நோ 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 பாப்புலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாப். கண்ணு. இல்ல கேக்க பாக்க. கண்ணு சுண்டி விடுறதா? கண்ணு. கண்டுபிடிச்சாங்க நிறைய பேர். அப்படியா? ஆமா. யார் I கண்டுபிடிச்சீங்க? think this is பிரதீப் நீங்க நடிச்சிட்டே இருக்கீங்க. நாங்க மதன் ஒத்துக்க மாட்டோம். மாடி மணி மாற எல்லாரும் கேளடி கண்மணின்னு சொல்றாங்க. சரவண பாரதி கேளடி கண்மணி. என் சல்லா கூட்டிங்களா? சுப்பிரமணியன் கேளடி கண்மணி. கேளடி கண்மணியா? எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு அது நினைச்சேன். கேளடி கேன் மானின்னு போட்டுருக்கு. அது ஒரு ஃபாரினர் டைப் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க ஊர் ஸ்பெல்லிங்ல போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு குத்தம். எப்ப பாரு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. எப்படி அப்புறம் ஜெயிச்சிட்டோம். பரிசு எதுவும் செம, இல்லையா? செம. நேத்து செம. கொடுத்த மாதிரி ஆசுதானே இந்த இப்படிக்காவா தரேன். இல்ல பெருசா ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். வேணுமா? அங்க போனா பெருசா கொடுப்பாங்க. இல்ல நீங்க அதெல்லாம் ரொம்ப கொடுங்க. டேஞ்சர். எனக்கு ஆர்ஜே அஞ்சனா கையால தான் gift வாங்கணும். ஐயோ ரொம்ப ரொம்ப நீங்க ஏதாவது எனக்கு ஒரு gift கொடுத்தே ஆகணும். உங்ககிட்ட இருந்து gift வாங்காம நான் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். நீங்க போங்க. நான் போக முடியாது. gift கொடுங்க. அட்லீஸ்ட் இந்த கீபோர்டையாச்சும் கொடுங்க. இல்லைன்னா இந்த மவுஸையாச்சும் கொடுத்தேன்னா நான் அப்படியே எடுத்துட்டு இதெல்லாம் நானும் கரெக்டா 5 மணிக்கு வந்து பண்ணுவேன். அப்புறம் தெரியும். ஆமா இத தூக்கி 5 மணிக்கு நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்களா இல்லையான்னு முதல்ல பாப்போம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்றது பண்ணாது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சோ ஏய் நோட் பிரதீப் நோட் சுட்டுட்டார் அப்படின்னு இதா சொல்லிருக்காரு. எப்ப ஜீரோ? இதான் உங்க டக்கா? சுட்டது ரிட்டர்ன் ஏன் பண்ணிட்டேன். இப்பதான் கமெண்ட் நான் போட்டுருக்கீங்க. பார்த்துட்டே நான் குமார் வர சொல்லிருக்கேன். நீங்க பாக்கலையா? சரி ஓகே. நெக்ஸ்ட் யார் நம்ம கூப்பிட்டு போறோம்? நெக்ஸ்ட் யாரு கூப்பிடலாம் அப்படிங்கறத பிரதீபே சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? நீங்க சொல்லுங்க. யாரை கூப்பிடுறது? எதுக்கு நான் சொல்றது? சரி அவங்க சொல்லிட்டோம். ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் எந்த ஆர்ஜியை கூப்பிடலாம்? சீக்கிரமா உங்களோட கமெண்ட் போடுங்க. சரி அவங்க சொல்லுவாங்க, நீங்க கிளம்புங்க. போய் நீங்க தான் காலிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க சொன்ன பிறகு தான் நான் போவேன். கரெக்ட் தானே? நீங்க சொன்னாதான் நான் போவேன். எல்லாம் போக மாட்டேன். முடியலையா? முடியாது. தேசூர் ராஜாராம் போயான ஒரு மரியாதையா சொல்லிருக்காங்க. போ டார்லிங் ஏன் டார்லிங் உனக்கு என் மேல இவ்வளவு கோவம்? நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் அன்பா தானே பேசிட்டு நீங்க இருக்கேன். தான் காலிங்களா யாரா கலாச்சி நீ வேற நம்ம மேல கிரைம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. ஊரே இருக்கும். தம்பி இன்னைக்கு வா 800-1065 TN1065 நீ கால் Yes, பண்ற. correct, 7 o'clock. நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அது சொல்லல.
ஏய் பை யா ஆல் தி பெஸ்ட். சிறப்பா போயிட்டு இருக்கு. சோ அடுத்த அடிமை அனுப்பி விடுறேன். ஓகே கிறிஸ் சுஹாசினியை கூப்பிட சொன்னாங்க. மணிரத்னம் தான் கேக்குறது. சுஹாசினி இப்போ நிறைய டிவி ஷோலாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. ஆனா ரஹ்மான் அர்ஜுன் வேற லெவல்ல இருக்காங்க. ஆமா அதெல்லாம் வேணாம். நம்ம கிட்ட ஒரு சம பெரிய ஹாசினி ஆமா நம்மளோட ஒரு சூப்பரா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க. அந்த ஹாசினி அவங்களோட சூப்பரா பேசுவாங்க. எஸ் ஓகே அந்த ஹாசினி லாஸ்ட் வரும். சோ நெக்ஸ்ட் ஹாசினி ரெண்டு பேரோட பேரும் ஈக்குவலா வந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்க அப்ப முதல்ல நீங்க தான் டிசைட் பண்ணோம் யாரு. நான் வந்து கிறிஸ்ஸ கூப்பிடுறேன். கிறிஷ் ஆமா மூத்த கலைஞர் அவருக்கு மரியாதை கொடுத்தியாங்க. கிறிஷ் என்ன ஓகே கிறிஸ்ஸ கொடுத்தா கிறிஸ் வந்து நான் கூப்பிடுறேன். வேட்டைக்காரன் பார்ட்டி வழங்கும் 1 2 3 லைவ் போய் கொண்டிருக்கிறது. ஆர்ஜே கிறிஸ் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ஜே கிறிஸ் ஒரு தரம், ஆர்ஜே கிறிஸ் 2 தரம், ஆர்ஜே கிறிஸ் 3 தரம். ஓகே நம்ம பாட்டாவே பாடுவோம். ராமையா வசாவையா அஞ்சனா தேடுறாங்க ஐயா 1 2 3 லைவ் ஐயா. Facebook போறோம் ஐயா தேர மேல துச்சுக்குது ஐயா. Facebook போறோம் ஐயா தேர மேல துச்சுக்குது. நீங்க எந்திரிங்க உங்க நம்ம கூட வந்து அடுத்த ஆள் வந்துச்சு. அதாவது கிறிஸ் வந்துட்டாங்க. ஹாய் வணக்கம் வணக்கம் சொன்னதுக்கு இவ்வளவு சிரிப்பா. நான் இப்ப கரெக்ட்டா கிறிஸ் பேசுறேன். 12 மணிக்கு உங்க வீட்டுக்காரர் உங்களுக்காக கேக் கொடுத்திருக்காரு. இல்லங்க இந்த மதுரை கிறிஸ் நீங்க சொல்லுவீங்க. கிறிஸ் அப்படினாலே கேக் அப்படிங்கறத எல்லாரும் ரிலேட் பண்றாங்க. அவ்வளவு ஸ்வீட்டா இருப்பேன். ஸ்வீட் படிவே சொல்ற மாதிரி அவ்வளவு ஸ்வீட்டா இருப்பேன். ஸ்வீட்டா இருப்பீங்க கரெக்ட். சரி இதுல என்ன ஜூஸ் ஏதாவது குடுக்குறீங்களா குடிக்கிறதுக்கு? அது எப்படி இதுக்கும் ஜூஸுக்கு என்ன காம்பினேஷன் இது? இல்ல இது வந்து கை கழுவுறதுக்கு. ஓ அப்படி ஃபீல் பண்றீங்க. ஓகே எதை தொட்டாலும் கையை இப்ப கழுவிட்டு என்னன்னா நீங்க வந்து இப்ப லேசால இன்னைக்கு வந்து யாரெல்லாம் கேக் வின் பண்ண பர்த்டே அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லுங்க. ஃபாஸ்டா இல்ல சொல்லுங்க. லேசால வந்து நிறைய எஸ்எம்எஸ் தான். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி நாளைக்கு இவருக்கு பர்த்டே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து நீங்க எஸ்எம்எஸ்ல வாங்க அப்படின்றத நான் அப்பதான் நமக்கு தெரியும். டீடைல் எல்லாம் வந்து எஸ்எம்எஸ்ல அனுப்பிச்சு வைங்க. கில்லின்னு டைப் பண்ணுங்க, ஒரு ஸ்பேஸ் விடுங்க. அப்புறமா யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க, அதாவது அடுத்த நாள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா முதல் நாளே நீங்க எஸ்எம்எஸ்ல எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எப்படின்னா கில்லின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு பர்த்டே கொண்டாடுறவங்களுடைய பேர், அப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அப்புறம் உங்களுடைய பேர். ஏன்னா யார் எஸ்எம்எஸ் பண்ணிருக்காங்க அவங்க கேட்டா நம்ம பதில் சொல்லணும்ல. அதனால நீங்க உங்களுடைய பேரை மறக்காம டைப் பண்ணி 1065க்கு அப்படியே அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அழகான ஒரு கேக் ஒவ்வொரு நாளும் ரேடியோ கிளியில இருந்து உங்க வீடு தேடி வரும். பிரச்சாரத்தை வந்து லேசா கிறிஸ் ரொம்ப வந்து சுபமுகூர்த்தமா பூர்த்தி பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து என்ன படத்துல என்ன பாட்டு வரப்போகுது நீங்களே சொல்லுங்க. அடுத்து வந்து இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நட்புக்குள்ளே அப்படிங்கிற பாட்டு சென்னை 28ல இருந்து உங்களுக்காக அப்படியே பிளே ஆகுது. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரேடியோ கிளியோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் இந்த சாங் நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே இந்த பாட்டுக்கு இன் பிட்வீனே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஷுக்கு என்ன படம் வருது அப்படிங்கறத டிசைட் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க பாட்டு கேட்டே இருங்க. இந்த கேட்கறதுக்கு முன்னாடி கிறிஷ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த பாட்டுல வரிகள்லாம் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பாசம் நட்பை போல அதே மாதிரி சொல்லிருக்காங்க. அது அப்பா அம்மாக்கும் மேல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றீங்களா? நிறைய மிஸ் பண்றேன். நிறைய பேர் மிஸ் பண்றேன். அதாவது வந்து என்ன பொறுத்தவரையில எனக்கு நிறைய உலகளாவிய ரீதியில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த உற்ற தோழர்கள், அதாவது காலையில நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஒருத்தர் தட்டி எழுப்பான்ல, என்ன இன்னுமா தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான நண்பர்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்க. அகிலன் ஒருத்தர் இருக்காரு, அப்புறமா ஆதின்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறமா பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்றதுங்கிறது உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நான் பேசிட்டு போது நல்லா நோட்டீஸ் பண்ணேன், கிருஷ்ணோட கண்ணெல்லாம் அப்படியே லைட்டா கலங்கி சிவர் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் ஃபன் அண்ட் ஜாய் இல்ல. நம்ம எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாலும் அவங்களோட பாண்டிங் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். சரி, அந்த பாண்டோட இது கூட பாண்டு தூக்கிட்டு போற சட்டி மாதிரி இருக்கு. சோ இந்த சட்டி நாங்க ரெடி பண்ணிட்டோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரூல்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கிருஷ். ஓகே, எனக்கு ஏதாவது ஒரு எழுத்துல ஒரு சொல்லுல படம் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த நிவிக்கு வந்த மாதிரி ஏதாச்சும் சட்டைன்னு வந்தா கூட நல்லா இருக்கும். ஆனா சாட்டைன்னு தானே இருக்கு படம், அதுக்கு அடிச்சுதான் காட்டணும். இவன் அந்த அந்த நீங்க அந்த காமெடி பாத்திருக்கீங்களா? பட்டாபியும் நம்ம அது யாரு அந்த அம்மா பேர் என்ன? அந்த அம்மா பேர் காஜல் அகர்வால். வந்து இப்படி முதல்ல வந்து சொல்லி இப்படி அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ வந்து
ரெடி. நியூஸ் வருது, கார்ல போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு FB-ல பாக்குறவங்க அப்படியே நியூஸ் கேட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நான் வந்து என் கையில குண்டான குடுக்கிட்டேன், கலக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம கிருஷிக்கு அது என்ன என்ன படம் சொன்னாரு வரப்போகுது? பிரதீப் என்ன சொன்னாரு? ஜெய் ஜெயமாலினி. நான் ஜெகன்மோகினி சொல்லுவேன். ஜெய் ஜெகன்மோகினி. நீங்களும் அதாவது அவங்களுக்கும் காட்டக்கூடாது, எனக்கும் காட்டக்கூடாது. ஓ நான் மட்டும் தான் பாக்கணும். Yes, only you can see. அப்படின்னா நான் எது வேணாலும் சொல்லலாமே. No, no. கடைசியில அந்த பேப்பர் என்கிட்ட தானே வரப்போகுது. ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு மட்டும் நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷ்டமா. நீங்க ஒரு மூத்த ரொம்ப கலைஞரா கஷ்டம் ஐயா. ஃபீல் பண்ணி நம்ம குழு இத கொடுத்திருக்கு. என்னங்க பண்றீங்க? பாருங்க கையை விட்டு விழுந்தா நழுவி கையை விட்டு விட்டு அழுவுது. ஓகே. சரி, நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பேசக்கூடாது. பேசக்கூடாது. எத்தனை வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தோ வணக்கம். செய்தி 2 வார்த்தை. பாரதி ராஜா. ஃபர்ஸ்ட் வார்த்தை. முக்கிய செய்திகள். ஆதார் தொடர்பான கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் 12 ஸ்டிஃபா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. இல்ல நல்லா பாத்துக்கோங்க, கிறிஷ் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விளக்கும் புதிய புத்தகம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த படிக்கிறாங்க, 2020ஆம் ஆண்டு ஜூலை 6 அடிக்கிறாங்க. வாத்தியார், ஆதார் தொடர்பாக அனைவரது டீச்சர், மத்தியிலும் பல்வேறு சந்தேகங்கள் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஆதார் தொடர்பான வாத்தியார், டீச்சர். ஏய் யாரா கண்டுபிடிங்கப்பா. வாத்தியார், டீச்சர். டீச்சருக்கு வேற பேரா? இறக்கங்கள் டீச்சருக்கு வேற பேர் என்ன? யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்களா? பெற்றுள்ளது என அரசியல் பொருளாதார கண்டுபிடிச்சிட்டீங்களா? சங்கர் ஐயர் தெரிவித்துள்ளார். புத்தகத்தில் பாதுகாப்பு மற்றும் தனி உரிமை டீச்சர் அண்ட் சட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. என்னமா தெரியலமா? டீச்சர். சரி, செகண்ட் வார்த்தை சொல்லுங்க. போரூர் ஏரியிலிருந்து அதிநவீன முறையில் தண்ணீரை சுத்திகரித்து விநியோகிக்கும் திட்டத்தை அமைச்சர் SP வேலுமணி அடிக்கிறவங்க 1,85,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இப்ப நீங்க அடி வாங்க போறீங்க. நிலையத்தை திறந்து வைத்து பேசிய சரி, அப்படியே நீங்க சொல்லிட்டே உங்க தண்ணி குடிச்சுக்கிறேன். 1,00,000 லிட்டர் குடிநீர் இந்த இயந்திரங்களின் மூலமாக சுத்திகரித்து விநியோகிக்கப்படும் என்றார். அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட உபகரணங்கள் மூலம் குடிநீர் சுத்திகரிக்கப்பட்டு போரூர் வளசரவாக்கம் பகுதிகளுக்கு வழங்கப்படும் சரி என்றும் கொடுங்க பாரு. ஏன் அப்படின்னு பாருங்க. அதாவது இந்த சைக்கிள் ஞாபக தண்ணி குடிக்க கூடாது நீங்க டெக்னிக்கல் டீம்ல திட்டிட்டு போறாங்க. இதை நீங்களே கேளுங்க. பாவம் புள்ள 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கு, தண்ணி குடிக்காம எப்படி பேசும்? இந்த மீன் டைம்ல இவர் பாத்தீங்களா ஏதோ காரணம் பண்ணிட்டாரா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை டீச்சர். யாரா கண்டுபிடிச்சீங்களாப்பா? உரிமம் பெறாமல் இயங்கும் வாகனங்கள் மற்றும் டாக்ஸிகளை ஒழுங்குபடுத்தும் ஏய் யாருமே கண்டுபிடிக்கல. வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. அந்த பாட்டுல நடிச்ச ஹீரோ பேர், ஹீரோ ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க. யாரு? அரசாணையை நேற்று வெளியிட்டார். இந்திய செய்திகள். இட்ஸ் மீன் சூப்பர் ஸ்டார் படம், ரைட்டா? தவறான படங்களை ட்விட்டரில் பதிவிட்டு தவறான செய்தியை பாஜகவின் டெல்லி செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மன்சூர் அலிகானா? பகுதியில் மத கலவரம் வெடித்தது. யாருங்க இது? பாகிராஜ் மதத்தை பற்றி இழிவாக பதிவிட்டதை அடுத்து அங்கு இரு தரப்பினரிடையே கலவரம் உருவானது. இதையடுத்து சமூக வலைதளங்களில் யார் இப்படி சிரிப்பாங்க? யாரா கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? பதிவிடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் யாருமே கண்டுபிடிக்கல. கூறியிருந்தார். இந்நிலையில் ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து டீச்சருக்கு வேற வார்த்தை. அட சொல்லுங்க ஐயா. டீச்சருக்கு வேற வார்த்தை. வாத்தியார், ஆசிரியர், குரு படம் பேர் குரு. இதையடுத்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஃபர்ஸ்ட் வார்த்தை குரு. செகண்ட் வார்த்தை ஏய் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, நீங்க யாரா கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வார்த்தை குரு. ஓகே, செகண்ட் வார்த்தை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்களா? சீக்கிரம் எனக்கு சொல்லுங்க. என்று கூறியுள்ளார். உலக செய்திகள். ஆன்சர்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. பிரான்ஸ் தலைநகர் நீங்க ஜெயிச்சிட்டீங்க தம்பி. ஆனா டெக்னாலஜி ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க. ஏய் குரு சிஷ்யன். அதான் குரு சிஷ்யன். குமார் சரத் வந்து ஆன்சர் சொல்லிட்டாரு. குரு சிஷ்யன் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் தொழில்நுட்பம் வந்து அமைதியா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க அப்படின்றது. அதனாலதான் வந்து நான் வந்து ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சு அன்னது எனக்கு தெரியல. பயங்கரமா அதாவது நான் ஒண்ணு சொன்னேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சாரு. அவர் கூட நடிச்சாரு தூளியிலே ஆட வந்த. ஓ இது தூளியா உங்க ஊர்ல? இது தூளியா உங்க ஊர்ல? பிரபு இப்படித்தானே ஆடி வருவாரு. அதனாலதான் சொன்னேன். அதனாலதான் கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்கேன். வெரி வெரி பிரில்லியன்ட். Brilliant boy. சூப்பரா Krish is very smart. நீங்களும் அவரை மாதிரியே இருங்க. அவர் மாதிரியே இருங்க. ஓகே. இந்த கிரிஷ் சூப்பரா கண்டுபிடிச்சா எல்லாம். அப்ப அந்த கப்பு சோப்படா கூட கிடையாது உங்களுக்கு. சரி உண்மைதான்.
Yes, Guru Session is the answer. சரி, அப்போ வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக். இன்னைக்கு வந்து சூப்பரா. இதெல்லாம் நீங்க வாடகைக்கு வாங்குவீங்களா இல்லன்னா? No, yeah, it's all my own. நல்ல Dress எல்லாம் இதுக்காகவே ரொம்ப செலவு பண்ணி அந்த அஜ்மான் சார்ஜா எல்லாம் தேடி அலைஞ்சு. நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? நான் டெய்லி ஆபீஸ்க்கு இப்படி தானே வருவேன். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான அடுத்து வரப்போகின்ற ஒருத்தவங்களுக்காக வெயிட்டிங். அவங்க போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டு வர போறாங்க. சரி, Why are you coming inside again? ஆக்சுவலி அண்ணன் தான் வந்துட்டு போனாரு. நான் தம்பி கேரக்டர் காஸ்டியூம் சேஞ்ச் மார்வெல்ஸ்ல வந்திருக்கேன். அதனால அடுத்து நான் கூட டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்களா? அது என்ன பாட்டு? டிம்பிள் சிங் இல்ல கர்லி ஹேர் டிம்பிள் சிங். Yeah, you are talking about my அதுல வந்து ஐஸா பிளாக்னு வரும். ஆனா இவனே பிளாக் தான். bro. பாய் பாய். நன்றி நன்றி. மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களை நீ ஷோல வச்சு செஞ்சிருவேன். ஓகே, அவ்வளவுதான். எங்க அண்ணன் யாரும் தெரியல. ஓகே ஓகே உட்காருங்க, அப்படியே நம்ம பேசலாம். Only on Radio Gilly 106.5 FM. ரெண்டு மணி 6 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. அஞ்சனா கூட 1 2 3 சூப்பர் ஜாலியா பேசிக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்கீங்க. வெளியில எங்கேயாவது டிராபிக் ஆயிருக்கு அப்படின்னா 800106 நீங்க கால் பண்ணி சொல்லலாம். அண்ட் இந்த ரெண்டு பாட்டா கேக்குறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேஷ், குமார், உருவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பாடல்கள் பேக் டு பேக் கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து உங்களுக்காக சச்சின், அதாவது சச்சின் அந்த கிரிக்கெட் காட் இல்லையா, அந்த கிரிக்கெட் காட பத்தி பாட்டு அப்படின்னா நிறைய பேருக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இட் டுக் a lot of time அப்படின்னு தான் சொன்னோம். சோ சச்சின் படத்துல இருந்தா வந்து அந்த பாட்டு வருது. நீங்க அந்த பாட்டு வரும்போது என்ன பண்ணுங்க, நாங்க இங்க எப்பவுமே வந்து ஸ்டுடியோல உட்காந்துருந்தோம்னா என்னவா பண்ணுவோம், எப்பவுமே ஸ்டுடியோல உட்காந்துருந்தோம்னா சச்சின் 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 இப்படிதான் நான் வந்து பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா அது ஹெட்போன்ஸ் போட்டு கேட்கும் போது அப்படியே கை காலம் வந்து மெய்சில இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடல். அதுலயும் இந்த வரிகள், இந்த வார்த்தைகள், நீல நெருப்பே, இதெல்லாம் எங்க இருந்தா பிடிச்சிருப்பாங்க, எப்படிலாம் ரூம் போட்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நம்ம கேள்விதான் போட்டிருப்போம். உண்மையிலே ரூம் போட்லாம் யோசிச்சிருப்பாங்க பாருங்க. சோ அப்படிப்பட்ட பாட்டு தான் அடுத்து வருது. இந்த அழகு குரல், அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா that curly hair, dimple chin, rosy lips. ஃபாரினர். இது வந்து இரண்டாவது அவதாரத்துல வந்திருக்கு ஆர்ஜே பிரதீப். எஸ், அவர்தான் அது. சோ இப்போ நம்ம கூட ஒரு காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். கண்டிப்பா. சுடுற பழக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹலோ. ஓ மை குட்னஸ். வெரி பேட். ஹலோ வணக்கம். ஏன் அஞ்சனாட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? பக்கத்துல ஆர்ஜே பிரதீப் இருக்கிறார். மடோனா நீ என்ன கூப்பிட்டாலே அது ராஜபாண்டி தானே. மடோனா ஜி சம பெரிய ஸ்மைல் ஜி உங்களோடது. உங்களோட சிரிப்பு மட்டும் சான்ஸே இல்லை. நான் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அலாரம் டோனா கொடுத்துட்டீங்கன்னு என் ரூம்ல எவனும் காலைல 6 மணிக்கு மேல தூங்க மாட்டான். அவங்க சிரிப்பை போட்டோன்னே டக்குன்னு நினைச்சிருவான். சூப்பர் ராஜபாண்டி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது சுடுற பழக்கம் இருக்கா, சுட்ட பழக்கம் இருக்கா? கடைசி என்ன சுட்டீங்க அதை சொல்லுங்க. ஐயோ, சொல்லக்கூடாதா? இருந்தாலும் சொல்றீங்களா சார்? என் செல்வங்களே, இது 1425ஆம் ஆண்டே வந்துவிட்ட பழைய காமெடி. இன்னுமா இந்த காமெடியை சொல்லிக் கொண்டு சிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? மிகவும் மோசம், மிகவும் மோசம். இப்போ இன்னொரு காலர் லைன்ல இருக்காரு. ஹலோ. அவர் யார்? இதே I am fine, thank you. Who சார் is that? பக்கத்துல ஆர்ஜே பிரதீப் இருக்கிறாரு. அவர் அவாரி கேட்டதான் பேச விடுவாரு. அத பேசுங்க. ஹலோ. ஹலோ. இந்த பசங்க ஆம்பளை பசங்கன்னா பேச மாட்டாங்க போல இருக்கு. ஹலோ. பேசுங்க பேசுங்க, இப்ப பேசுங்க. ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க சார்? 1 2 3 ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. பிரதீப் அவர் இதுக்கு வேணாம் வந்து கலாய்க்க வேண்டாம். அடுத்து உங்களுக்காக சச்சின் பாட்டுல இருந்து சச்சின் சச்சின் பாட்டு வருது. நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை மாதிரியே அந்த பாட்டுல நடுவுல சச்சின் வரும்போது நீங்களும் அப்படி ஜாலியா வண்டி ஓட்டிட்டே ஸ்டேரிங்க விடாம சச்சின் சச்சின் கத்திட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக சச்சின் பாட்டுல இருந்த பாட்டு NFB-ல லைவ் போயிட்டே இருக்கு. நேரா Facebook போங்க. Sachin song. Sachin. 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 சூப்பரே. Sachin.
ஏன்னா கொண்டே அந்த சச்சின் சொல்றோம். இதுக்கப்புறம் ஆர்ஜி அஞ்சனா யாராவது வந்தீங்கன்னா நான் தான் பேசுவேன். ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் த மோஸ்ட் வெயிட்டட் ஜாக் அப்படின்னு சொல்லலாமா? இவங்களுக்காக தான் நிறைய பேர்லாம் ரெக்வஸ்ட்லாம் பண்ணாங்க. சச்சின் ஏன்னா கொண்டே சச்சின் சொல்றோம். ரெடி? நீங்களும் அங்க இருந்து சொல்லிக்கோ. ரெடி? எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். This is to the God of cricket, Sachin. நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வழக்கமா நம்ம ஆபீஸ்ல நம்ம நிவி எடுக்கிறாங்க இல்லையா, பயங்கரமா லாங் டிரைவ் எல்லாம் ரொம்ப நாள் போய்கிட்டே இருப்பாங்க. எப்ப பாரு லாங் டிரைவ்ல தான் இருப்பாங்க. இந்த ஒரு பாட்டு கேட்டா நம்மளுக்கே தெரியாம ஆக்சிலரேட்டர் பயங்கரமா வச்சிருவாங்களாம். நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஆக்சிலரேட்டர் எவ்வளவு மெதிக்கிறீங்கன்றத பாத்துக்கங்க. பிகாஸ் இந்த பாட்டு அப்படி எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். நான் சொல்லி முடிக்கலங்க பாருங்க. கூஸ்பம்ஸ் வெரி குட் சூப்பர். அது ஒரு ஹாப்பி மொமெண்ட். ஏன்னா சச்சின்ங்கிறவர் நம்ம அப்படி லைஃப்ல இருந்து எடுக்க முடியாத ஒரு கேரக்டர் அவரு. அப்படி ஒரு சூப்பர் சச்சின் பாட்டு டைம் பாத்தீங்களா நாங்க ஆக்சுவலி நான் தோனி ஃபேன். எனக்கு தோனி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படம் கூட நான் பார்க்கல, பட் தி சாங் இஸ் இல்ல ஹாசினி, இட் இஸ் லைக் வந்து ரஜினி கமல் இருக்காங்க இல்லையா, ரஜினி எல்லாருக்கும் பிடிக்கும், அதை தொடர்ந்து விஜய் அஜித் பிடிக்கும். அந்த மாதிரி சச்சின்ங்கிறவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி. அவர் வந்து தொட முடியாத உயரத்துல இருக்கிறாரு. அவர்தான். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பேர் ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். ஹாய் ஹாசினி. ஹலோ ஹாய் ஹாய் பேரு ஹாய் எல்லாம் சரி. என்ன பயங்கரமா நடந்துட்டு இருக்கு போல ஸ்டுடியோக்குள்ள. எஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர அழகா இருக்கீங்க நீங்க. எனக்கு வெக்கப்பட்ட காசு இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வெக்கமே பட வர மாட்டேங்குது. சிம்பிள் இப்படி கையை மூடிக்காங்க. That is simple. நீங்க கால்ல கோலம் எல்லாம் போட மாட்டீங்களா? போட்டாலும் தெரியாது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த மாட்டு சட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய படத்தை நான் வந்து குலுக்கி போட்டு வச்சிருக்கேன். சோ இதுல இருந்து ஒண்ணு நீங்க எடுக்க போறீங்க. எனக்கும் காட்டக்கூடாது, அவங்களுக்கும் காட்டக்கூடாது. நீங்க ஆக்ட் பண்ணி காட்டணும். ஓகே 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 ஓகே. நீங்க மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டணும். ஆக்ட் பண்ணி காட்டினதுக்கு அப்புறமா அவங்க கண்டுபிடிப்பாங்க. எஸ் அவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம சில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். 2 வார்த்தைனா இப்படி காட்டுவேன், 3 வார்த்தை படம்னா இப்படி காட்டுவேன். எந்த வார்த்தையை இப்போ நான் ஆக்ட் பண்ண போறேனோ அதை நான் அப்படி ஆக்ட் பண்ணுவேன். ஒரு வார்த்தையை நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்றேன்னா அப்படின்னு சொல்லுவேன். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது செகண்ட் ஹாஃப். சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியும். எடுக்கவா? ரொம்ப சூதாமான புள்ளதான் இது. பிரச்சனை இல்ல. சரி இது நீங்க தான் எடுப்பீங்களா? ஒரு நியாயம். நான் குலுக்கி போடுவேன். நான் குலுக்கி போட்டேன், நீங்க வந்து போடுங்க. ஹாய் ஹாசினி, how are you? நல்லா இருக்கேன் தம்பி. இது வரைக்கும் நல்லா இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது தெரியல. எப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்படி கை காலெல்லாம் செம்ம அப்படி சிலிர்ந்துருச்சு. இப்போ ஆக்டிங்க பார்த்து உங்களுக்கு எல்லாம் சிலிர்க்கும் பாருங்க. இப்ப நம்ம கூட யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா வளர்மதி, நிரோஷ்நாத், ராமநாத், ஸ்ருதி வெலிங்கிரி எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹலோ. அண்ட் ஹாசினி 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 நித்திர தடவை சக்திவேல் சோழரசு பா. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அடுவா பயங்கரமா அவர்தான் ஹாசினியை வந்து கோவி வச்சிருக்காரு. இப்ப ஆக்டிங்கா? கண்டுபிடிச்சிங்க பாப்பா. பேப்பர் எடுத்துறீங்களாமா? நான் எடுத்துட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்களான்னு தான் எனக்கு தெரியும். நான் இத பார்க்கவே இல்லையே. Did you do any cheating? No. சரி ஓகே. Where is that paper? இங்க தான் நான் எங்கயோ வெச்சேன். ஆனா எடுத்து நான் பாத்துட்டேன் அது என்ன இது. நான் அத டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம். திருப்பி எடுங்க. அந்த படம் வேணாமா? வேணாமாடா. கடவுள் இருக்கான்டா. நீங்க இப்ப எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பேச போறேன். ஓகே நம்ம பேசலாம். ஆமா. பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நீங்க வந்து இப்ப எனக்காக சொல்ல போறீங்க அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிற மாபெரும் நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பு மிக்க நிகழ்ச்சி அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லன்னா பாத்துக்கங்க. அதாவது சில பேருக்கு சரி நீ பேசிட்டு நல்ல வேலை.
இந்த பொண்ணு கொஞ்சமா பில்டப் கொடுக்குறா, பயங்கர பில்டப் கொடுக்குது. வேற யாரெல்லாம்? ஹாசினி, குமார் சரத், ஹாசினி, ஹாசல் இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க நம்ம கூட. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு ஏன் தீபிகா சக்திவேல் வரல? சரி பரவாயில்ல, we miss you. ஆமா, we miss you தீபிகா. Okay, ready? அந்த லேலா நான்தா, அஞ்சனா வந்தாச்சு எல்லாம். அது லேலான்னு சொன்னா எங்க பேச்சு அவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. ஒத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்ல பழகுமா நீ? ஏய் இட்ஸ் ஓகே, எனக்கு நான் லைலா இல்லம்மா, ஐ அம் நாட் லைலா, லேலா லேலா. ரெண்டுத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்குதா? ஆமா ஆமா, பார்த்தவங்க தான் தெரியும்ல வித்தியாசம் இருக்குன்னு. சோ இன்னைக்கு நம்ம FB லைவ் பயங்கர சூப்பரா போயிட்டே இருக்கு. சச்சின் ஒரு செம்மையான பாட்டு கேட்டோம். இப்ப நம்ம கூட அந்த சுடுறது பத்தி பேசிட்டு இருக்கோம். அத பத்தி நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றேன். நான் வேணா போயிட்டு அப்புறமா வரணுமா? இல்லமா கண்டிப்பா நான் இது உங்ககிட்ட பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த சுடுற பழக்கம் இருக்கா? நான் எவ்வளவு நல்ல பொண்ணு, நான் ஆபீஸ்ல இருக்கிறவங்கள கேளு அப்படின்னா ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்பேன் நான். நல்ல பொண்ணு அப்படின்னு கேட்டாதான் ஸ்பெல்லிங்கா இருக்கும். சரி ஓகே, இப்ப வந்து நம்ம காலர் நம்ம கூட லைன்ல யாரு இருக்கான்னு பாப்போம். காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, ஹாய், உங்க பேர் சொல்லுங்க ஜி. திருப்பி ரிஃபாய். ஹாய் ரிஃபாய், சொல்லுங்க உங்க பேரே பயங்கர சூப்பரா டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, நீங்க உங்களுக்கு ஏதாவது சுடுற பழக்கம் இருக்கா? எனி ஹேபிட்? இங்க இருக்கும்போது சுடுற பழக்கமா? எல்லாரும் ஊர்ல இருக்கும்போது தான் சுடுற பழக்கம் இருக்கும். இங்க இருக்கும்போது என்ன சுடுற பழக்கம்? பாத்தீங்களா, சொல்லிக்கிட்டே இருக்க வெளியில சைடுல ஒரு பொண்ணு சுடுது. இல்ல இதுக்கு பேரு சுடுறது இல்ல, இதுக்கு பேரு சாதுரியமா நடந்துக்கிறது. ஐ டோட்டலி அப்ரிஷியேட் தட். அவர் எவ்வளவு பிரில்லியன்ட் பாய், என்ன நீங்க போங்க. ஓகே, வணக்கம். ஹலோ, இன்னொரு காலர். ஹலோ, ஹாய் ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. அப்ப பேசிட்டாரு, உங்க பேர் சொல்லுங்க. என்னங்க எல்லாரும் ரஜினியா இருக்கீங்க இன்னைக்கு? மை காட், நம்ம ஷோ அப்படியே ஒரு சூப்பர் ஸ்டார் ஷோ ஆயிடுச்சு. சொல்லுங்க ரஜினி, ரஜினிக்கு சுடுற பழக்கம் இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் சொல்லுங்க, ரஜினிக்கு சுடுற பழக்கம் இருக்கா? என்ன அப்படி என்ன ரொம்ப ஒரு நூதனமான பொருள் சுட்டிருக்கீங்க? டெல் மீ. ஓ யா that's right. ஆட்டைய போட்டிருக்காரு இந்த மாதிரி நம்ம தம்பி. Anyways, thank you so much நீங்க கால் பண்ணதுக்கு. இப்ப அடுத்து உங்களுக்காக என்ன பாட்டு வரப்போகுது அப்படிங்கறத you tell me மா. சின்ன கவுண்டர்ல இருந்து that's a super song. Very nice song. அதாவது நம்ம இவ்வளவு நேரம் எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு தான் கண்ணு பட்டுச்சு அப்படின்ற மாதிரி கூட காலையில நம்ம நிவி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எனக்கு தான் இந்த பாட்டு நான் கொடுத்துக்க போறேன். ஓகேவா? வேணாமா? பண்றது ஆகட்டும். சின்ன கவுண்டர் படத்துல இருந்து ஆமா கண்டிப்பா. எனக்கு அதுக்கும் எனக்கு தான் இல்ல அதுல வர கண்ணு சொல்றாங்க பாத்தியா, இந்த கண்ணு அந்த கண்ணு அதெல்லாம் ப்ராபபிலி நல்ல பொண்ணு. இந்த 1 2 3 பத்தி இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்த போது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த 2 சென்டென்ஸ் என்னன்னா, இந்த ஷோ நான் பண்றேன், ப்ளீஸ் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிடிச்சு விரும்பி கேட்கணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். அதை ரொம்ப பொறுப்புள்ள சின்ன தம்பி குஷ்பு கிட்ட நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நிறைய பேர் இதுக்கு ஒத்துக்கலன்னு அப்படி தெரியுது எனக்கு. குஷ்பு கிட்ட வயசாயிடுச்சா? யங் ஹீரோயின் பேர் சொல்லுங்க. கீர்த்தி சுரேஷ். அப்ப புஷ்போட பொண்ணு சொல்லுங்க. இல்ல லக்ஷ்மி மேனன், எல்லாருக்குமே லக்ஷ்மி மேனன் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே நான் ஆர்வமா இருக்கேன். ப்ளீஸ் நம்ம எடுப்போமா? முதல்ல எடுத்த படம் பேரு நான் இப்ப சொல்லட்டுமா? நல்ல வேலை அந்த படம் நான் பண்ணலாம் வேணாமா? சரி ஓகே அடுத்து எடுப்போம். நீங்க என்ன ஜெயமாலினியா? இன்னைக்கு ஒரு ஆப் நம்மளுக்கு இருக்கு. ஓகே சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஒரு வார்த்தை. ஓகே, அழுக்கு
சுத்தம். மொக்க. யோசிக்கிறது யோசிக்கிறீங்களா? அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப இது ஒரு விரல். சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் இல்ல. பவர் ஸ்டார் கமலஹாசன். உலக நாயகன். பிக்சர் லட்டு வாங்குற சீன். Can I stand? Yeah, please. As long as you are seen in the camera. Am I seen in the camera? இன்னும் கெஸ் பண்ணல யாரும். Guess பண்ணிட்டீங்களா எல்லாரும்? Guess பண்ணிட்டீங்களா? Guess பண்ணிட்டீங்களா? நீங்க நஸ்ரியா மாதிரி இருக்கீங்க. அப்படினா ஏய் நான் தானே அது. பாலா ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காரு பிரேம் சுனா. பாலா சொல்லிருக்காரு குனா அப்படினு. குனா இல்ல. அது குனாஃபா. கார்த்தி கரெக்ட்டா சொல்லிருக்காரு. குணா மூவி நேம் அப்படினு சொல்லிருக்காரு. ஏய் சூப்பர் காத்தி சூப்பர் காத்தி சூப்பர் காத்தி. அத்திகீல அவங்களும் வந்து குனான்னு சொல்லிருக்காங்க. ரோஷினி குணான்னு சொல்லிருக்காங்க. ஸ்ரீவாணி ஆனந்தன் குணா. ஏய் ஸ்ரீவாணி ஆனந்தன் கமெண்ட் பண்ணுது. You made my work very simple. நன்றிகள் நன்றிகள் இது நன்றிகள். என்ன அநியாயமா இருக்கு? கேர்ள்ஸ்க்கு மட்டும் ரொம்ப ஈஸி வந்து மூவியா வந்து சொன்ன நடுங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு. கம் ஆன் குணா இல்ல பாலா அது. குணா குணாவா அது? குணாஃபா ஞாபகம் வந்துச்சுன்னா நாங்க பாதி ஷோல போயிடுவோமா? உங்களுக்கு தெரியாது எங்க வீட்ல சொல்லி. பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு டெக்னிக்கல் கிட்ட பாத்துக்க தம்பி ஸ்டுடியோ வந்து போயிடுவோம் நாங்க. மோசமானவங்க நாங்க. சரி இன்னும் நடிப்பா. ஸ்பீட் சந்தோஷ் மூவி நேம் குணான்னு சொல்லிருக்காரு. ஸ்பீட் சந்தோஷ். ஸ்பீடா பயங்கர speed ஆ சொல்லிட்டீங்க போங்க. சொல்லிருந்தா கொஞ்சம் டிலே பரவாயில்ல பிரச்சனை இல்ல. சரி இன்னும் எடுத்துருவோமா? எடுங்க. வீணா அபிராமின்னு சொல்லினே இருக்காங்க. அபிராமியமா படம் பேரு அபிராமி கிடையாது. நஜிபுன்னு சொல்லிருக்காங்க. குணா குணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாம் குணா குணா சொல்றீங்க. பாலராஜ் குணான்னு சொல்லிருக்காங்க. ஓ ஓ ஆர்ஜே உத்ரா ப்ளீஸ் கால் ஆர்ஜே அருண் அப்படின்னு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு. அவர் பேர் அன்பார்ச்சுனேட்லி ஆர்ஜே உத்ரா. சரி ஆர்ஜே அருண் இன்னைக்கு எப்படி வந்திருக்காருங்கற இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துறேன். வந்துட்டாரா? வந்துட்டாரு. ஆக்சுவலி நிறைய கேர்ள்ஸ் அவருக்கு டக்குனு ஒரு ஹாலிவுட் ஹீரோ நம்ம ஸ்டுடியோக்குள்ள வர மாதிரி இருக்கு இன்னைக்கு அவர் வரும்போது. he is in black t-shirt blue jeans செம்மையா ஒரு ஷர்ட் ஷூஸ் வேற அப்படியே ஒரு பேக் பேக்ல மாதிரி அப்படியே ஸ்டைலா வந்தாரு. அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்கணும். தட்டுல வச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளவு நேரம் ஹீரோ மாதிரி வந்தவர் நூடுல்ஸ் பார்த்தது ஸ்லிப் ஆயிட்டாரு. it happens in the office it happens அப்படி Always there is a slip between the cup and the நூடுல்ஸ் டெஃபினெட்லி. சரி நான் அவர் வந்தாருன்னு இதெல்லாம் கேட்டு வச்சிடாதீங்க. எனக்கும் அவருக்கு இருக்கிற அண்ணையோட கட்டாயிடும். என் டியூட் என்ன நான் மட்டும் தான் கிண்டல் பண்ணேன். வேற யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. சரி நம்ம ஆக்டிங் குள்ள இறங்குவோம். வலது கால் எடுத்து வச்சு இறங்குவோம். நானும் பிளாக் டி-ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஆர்ஜே உத்ரா சொல்றாரு. ஏன் ஆர்ஜே உத்ரா இங்க வந்து சொல்லு. ஏன் இங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு? ஆர்ஜே உத்ரா அவர் தர என்று இழுத்து வாருங்கள். சரி நம்ம இப்ப ஆக்டிங் குள்ள போறோம். சரி போறோம். இப்ப கல்யாண சாம்பார் செய்ய போறோம். சிட்டப்பட்டு பாருங்களேன். சரி ரெடி. ரெண்டு வார்த்தை. முதல் வார்த்தை செல்லம். டிம்பிள் சிப் பிரதீப். புஷ்டி குண்டு 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 கண்ணு கண்ணம் கண்ணம் பட்டு கண்ணம் தொட்டுக்கொள்ள முத்தம் கண்ணத்தில் முத்தம். நோ வாட் இஸ் இட்? முத்தத்தில் கண்ணம். who is finding the answer? என்ன கண்ணத்தை கிள்ளி கிள்ளி நல்லா கிள்ளும். பிரதீப் வரட்டும் கேப்போம். கண்ணத்தை நல்லா உப்பி வச்சு பூரி தானே உப்பி வச்சு எடுப்பாங்க. ஸ்ரீவணி ஆனந்தன். யாராச்சும் கெஸ் பண்ணி ஏன் ஸ்ரீவாணி ஆனந்தன் என்ன பிரச்சனை? இவ்வளவு கமெண்ட் வீட்ல சமைக்கிற வேலை இல்லையா? சைபுதீன் முகமது கன்னத்தில் முத்தமிட்டால். பாலா பாலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கன்னத்தில் முத்தமிட்டால் முத்தமிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருந்திருக்கு. ஐ லைக் இட். இப்போ ரெண்டு ஹீரோஸ் உள்ள வர போறாங்க. அவங்க யாரு அப்படிங்கறது நீங்க கெஸ் பண்ணு. அப்படின்னு ஒருத்தர் நம்மளோட வீடியோ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஃபேமிலி ஷோமா இது. அப்புறம் நான் ஹாஸ்டல் பேசிடுவேன். இல்லப்பா அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. அவர் பேரு சுண்டா பொன்.
இன்னைக்கு சுட்டதை பத்தி பேசுறதுனால அதாவது சுந்தர்ராஜ பொன்னம்பலம் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய பேரு நஜிபுதீன் சொல்லிருக்காரு. கண்ணத்தாலே கண்ணத்தால மேட்டல் அப்படின்னு சொல்லிருக்காரு. கண்ணத்தால முத்த மேட்டல். சூப்பர். ஓகே, செம ஹாசினி, செமையா நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏய், நம்ம ஸ்டைலா ஹை ஃபைவ் பண்ணுவோம். இது zip zap zoo up and down. No, that's wrong. Up together. Hold on. Up to no. Zip zap zoo. Up together, down together. இன்டர்வியூ அப்பே சொன்ன இந்த பொண்ணுங்க எல்லாம் எடுக்காதீங்கடா. இல்ல ஆக்சுவலி ஒரு படத்துல வந்து I think it's something உனக்கும் எனக்கும் அந்த செகண்ட் ஹீரோயின் வந்து சந்தானம்க்கு ஜெயம் ரவிக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. இது டிம்பிள், இது ஸ்வீட்டி, இது பிரீத்தி, அது ஜோதி. அது சந்தானம் வந்து இது சட்டை, இது நிக்கர், இது செருப்பு அப்படின்னு எனக்கு ஆக்சுவலி அதான் ஞாபகம் வந்துச்சு. பாம்பே படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் போயிருக்கு. A.R. ரஹ்மான் இசையில இதுவும் மணிரத்னம் A.R. ரஹ்மான் ரொம்ப நேரமா வந்து சுஹாசினி கூப்பிட்டுருந்தீங்களே, படம் தான் இது. அப்படிங்கிறீங்களா? Black t-shirt and blue jeans போட்டு அந்த ஸ்மார்ட்டி. இது ஒரு ட்ரெய்லர் தான் மச்சி. இன்னும் ஒரு 25 அடி அதான் அதிகமா இன்னும் வரும். அது எனக்கு பண்ணணும் ஆசை இருக்கு. எல்லா பெண்களையும் பண்ணி விட்டுறாதீங்க. மாதர் சங்கம் எல்லாம் கிளம்பி வந்துடும். ஆனா அது முதல்ல சிம்பு வருவாரு, அப்புறம் தான் மாதர் சங்கம் வருவாங்க. மாதர் சங்கம் வந்து எல்லாத்துக்கும் கிளம்ப மாட்டாங்க, சிம்புக்கு மட்டும்தான். அப்படி கிளம்புவாங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து அவங்க பெண்கள் நாட்டின் கண்கள் நான் ரொம்ப மதிக்கிறேன். பெண்கள் தான் பெண்களை வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க தவிர எனக்கு இதுக்கு செம்ம ஜாலி. சரி, அதாவது நானும் அம்மா நான் அது என்னன்னா ஆஸ்மி நான் ஒரு விஷயம் சொல்றேன். வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் இதுக்கு வந்து பவுல்னு ஒரு பேர் இருக்கு. பவுல்னு ஒரு பேர் சொல்லலாம், இல்ல வந்து ஒரு பாத்திரம்னு சொல்லலாம். வந்ததுல இருந்து சட்டி, குண்டா, பாண்டு. தமிழ் பொண்ணு Bound is an English word. Ma, bondங்கிறது வந்து தமிழ் வார்த்தையாடா. Bond James Bond man. It's not Bond. ஓகேயா? அந்த மாதிரி சட்டி. ராக் விஜய் என் கமெண்ட படிக்க முடியுமா முடியாதா அப்படினு கேட்டீங்க. என்ன கமெண்ட்? இல்ல நான் படிக்க வேணாம். என்ன மறந்துட்டீங்களா? அமௌண்ட் அனுப்புங்க. என்ன நடக்குது அப்படினு அர்ஜுனா கேட்டாரு. என்ன நடக்குது? அஞ்சனா you look like நஸ்ரியா. ஓ இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க அவசரப்பட்டீங்க. நஸ்ரியாங்கிறது யார் தெரியுமா? நம்ம ஹாஜா பாயோட பொண்ணு. உங்களுக்கு தெரியும், எங்க வீட்டு பக்கத்துல தான் கடை வச்சிருக்காப்ல. பாட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. இல்ல ஆக்சுவலா நஸ்ரியா லுக்ஸ் லைக் அஞ்சனா. சரி நீங்க ஆக்சுவலா ஸ்லாப் கேம்னு ஒண்ணு உலகத்துல ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது பயங்கரமான கேம். நான் அரையணும், அஞ்சனா அரையணும், நான் அரையணும், அஞ்சனா. யாரு ஃபர்ஸ்ட் செத்து மடியும் அது வரைக்கும் அடிக்கணும். அஞ்சனா முத அடியிலே அவுட் ஆயிரும், அதனால வேண்டாம். அப்ப ஒரு வெங்கல கிண்ணி கிடையாது. ஃபேமிலி ஷோ இது, ஃபேமிலி ஷோ. ஓகே, வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நாடுறான். என்ன ஜெகன் சொல்லிருக்காரு, ஹாய் கேர்ள்ஸ், நைஸ் டு see you all. ஹாசினி அக்கா, you are so sweet today அப்படின்னு ஒரே ஒரு லோகோ சொல்லிருக்காரு. ஆமா, பயங்கரமா எறும்பு மொக்கிது, என்னன்னே தெரியல. மேபி கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சக்கரை வியாதி இக்கரைக்கு அக்கறை சக்கரை. ஓகே, நம்ம சிக்ஸ் அப்ஸ் விளையாடலையே. ஒழுங்கா கத்துக்கடா. பெரிய இங்கிலீஷ். ஜிப் ஃபர்ஸ்ட் இதுதானே? இல்ல ஜிப். எனக்கு நான் ரொம்ப ஃபோக்கஸ் மிஸ் பண்ற ஒரு கிட். நோ, ஒழுங்கா கத்துக்கிட்டா டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே டீச்சர், பாட்டு முடிய போலாம். ஜிப் ஜாப் ஜோ டுகெதர் இப்படி. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், அதை கத்துக்கோங்க. எப்படி? இது பேர் என்ன தெரியுமா? லெஃப்ட் பாம்ல ரைட் மாங்கையை வச்சுன்னு ரைட் பாம்ல பாம்பு காட்டுறது. எல்லாருமா செய்யலாமா? ஓகே, லெஃப்ட் பாம்ல ரைட் மாங்கையை வச்சு ரைட் பாம்ல பாம்பு காட்டுறது. எப்படி? இந்த மாதிரிலாம் தமிழ்ல சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஏய் கேமரா ஆன்தா எறும்பு. Did you say that? that way? No அது பேண்டில். அது பேண்டா கேட்டா இது பாண்டா. என்னங்கறாரு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இதுல இருந்து நான் ஒன்னு எடுக்க போறேன். நான் ஒன்னு எடுக்க போறேன். இப்போ யாருமே எது எடுக்க போறா? நான் தான் மைக் எடுக்க போறேன். நல்ல வேளை வேற ஏதோ நினைச்சிட்டேன். இந்த பொண்ணு எப்ப தப்பாவே நினைச்சிட்டு இருக்கு.
ஓ கண்ணா பண்ணீங்களா? இப்படி பார்த்தா உனக்கு மேரேஜ் ஓகே சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா இருக்க நீ இதுல பாரு. ஆல் गाइस 106.5 கேட்டு பாருடா கண்ணு. நீங்க ஏதாவது ஒன்று பண்ணலாம். உங்களுக்கு மீசை வச்சுக்கணும்னு ஆசையா? சைலன்ஸ் எல்லாம் சைலன்ஸா இருக்கு. Only on Radio Gilly 106.5 FM. கொஞ்சம் அதான் திருப்பி விடுங்க. என்ன காமெடினா எனக்கு வந்து கை எட்டல காமெடி. அது நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். யாரு எப்படி பாத்தீங்கன்னா அஞ்சனா தான். 1 2 3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, பாத்துக்கிட்டும் இருக்கிறீங்க. 2 மணி அடிச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பக்கத்துல வாலு பசங்க என் கூட விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வாலு பசங்க ஒரு பக்கம் இருக்குது. அந்த வால் தந்தையெல்லாம் நீங்க Facebookல பாத்துட்டு இருங்க. இப்ப பயங்கரமா வெளியில வெயில் அடிச்சிட்டு இருக்கு. பட் அந்த வெயில் அடிக்கிற அட் த சேம் டைம்ல உங்க எல்லாரையும் அழகாக்கணும் அப்படின்னா இவரை நம்ம கண்டிப்பா கூப்பிடணுமா இல்லையா? அவரை கூப்பிடலாமா? இதெல்லாம் நல்ல மாதிரி வந்துட்டாரு. ஆனா இப்ப நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன அழகு குறிப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஜென்ஸ் வந்து எங்க போனாலும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணுவோம், பெல்ட் எல்லாம் கரெக்டா போடுவோம், ஷர்ட்டுக்கு மேட்சிங்கா பேண்ட் கூட போட்டுட்டு போவோம். ஆனா ஷூ அப்படின்னு வரும்பொழுதுதான் என்ன பண்ணுவோம், ஷூக்கு வந்து பாலிஷ் பண்றதுக்கு மறந்துடுவோம். ஷூ எப்பவுமே ஷைனிங்கா இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் நம்ம டக்குன்னு பார்க்கும்பொழுது அவங்க கண்ணை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே குடிஞ்சு அவங்களோட ஷூவை தான் பார்ப்போம். சோ எப்பவுமே அவங்களோட ஷூ பாலிஷ் பண்ணி பயங்கர ஷைனிங்கா இருந்ததுன்னா உங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே டபுள் மடங்கு ஆகுமா? இது நான் சொல்லப்போ ஆலம் போனா சொல்றாரு. சோ ஆலம்பனா வந்துட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம கூட ஆலம்பனா இல்ல, காலரும் காணாம போயிட்டாரு. சரி பரவாயில்லைங்க. இப்போ அடுத்து உங்களுக்காக எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹாசினி கண்டுபிடிச்சாங்களே, ஹாசினி சொல்லி நீங்க கண்டுபிடிச்சீங்களே, கண்ணத்தில் முத்தமிட்டால், கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்தா ஒரு பாட்டு வரப்போகுது. அந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு காலர் இருக்காரு. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். யார் பேசுறது? உங்க பேர் சொல்லுங்க. சண்முகம். சொல்லுங்க சண்முகம், உங்களுக்கு எதையாவது சுடுற பழக்கம் இல்ல சுட்ட பழக்கம் இருக்கா? ஓ 5 பேர் சேர்ந்து போய் சுடுவீங்களா? ஓ மை காட், கூட்டம் சிட்டி ஹண்டர். அப்படியே ஆட்டை போட்டு எம்மாடி இவங்க பயங்கர வில்லத்தனமான பசாலா இருக்காங்கப்பா. அடுத்து உங்களுக்காக இன்னொரு காலர் இருக்காரு. ஹலோ, ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. ரஃபீக். சொல்லுங்க ரஃபீக், நீங்க எதையா சுட்டிருக்கீங்களா இல்ல சுடுற மாதிரி ஐடியா இருக்கா? இங்க பாருங்க, நான் பேசிட்டே இருக்கேன், பக்கத்துல ஹாசினி என் பக்கத்துல இந்த மவுச சுட்டுட்டாங்க. இந்த மாதிரி நீங்க காலேஜ் டைம்ல என்னத்த சுட்டீங்க சொல்லுங்க? ஆட்டைய போட்டீங்க, இன்னும் டீசென்ட்டா கேட்போம் சொல்லுங்க. ஆட்டையை போடுறதுனாக்கா எனக்கு ஏதாவது புதுசா செஞ்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அதான் நீங்க அவர்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுருவீங்க. என்ன ஒரு பெருமை, இதெல்லாம் பெருமையா, இதெல்லாம் கடமை அப்படிங்கிற ஒரு காமெடி தான். எனிவேஸ் தேங்க் யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. இப்ப கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்த பாடல் வருது. இந்த பாடல நீங்க அப்படியே லைவா கேட்கலாம் பார்க்கலாம் ஆன் ரேடியோ கிளி 106.5 FM ரேடியோல அண்ட் ரேடியோ கிளி 106.5 FM Facebookல. இங்க பாருங்களேன், இவங்க தெரிஞ்சோ தெரியாம இதை எடுத்து இங்க வச்சிருக்காங்க கண்டக்டர் மாதிரி. ஒரு காலத்துல நானும் ரஜினிகாந்த் மாதிரி வந்தாலும் வரலாம். அப்பனா இது இங்க வேண்டாம். போறாம சரி, எங்க நான் இதை எடுக்கிறேன். நான் வந்துட்டேன், நான் எடுப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த அரை மணி நேரத்துல உங்களுக்கு வந்து செய்திகள் வரப்போகுது. சுட சுட நம்ம வந்து செய்திகள் கொடுக்க போறோம். சுட்ட எரிக்க போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்காக அதுக்கு முன்னாடி முத்ரா உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா? லிரிக்ஸ் தெரியுமா? எனது சொர்க்கம் நீ, எனது நரகம் நீ. இப்படி எல்லாருமே பாகவதர் மாதிரி நடிச்சீங்கன்னா நான் யார்கிட்ட நடிச்சு காட்டுறது? ஓகேயா? எடுத்திருக்கேன். நோ நோ, அது வேணாம். ஸ்டாப். கட். வாங்கி போச்சு. அது கிளாப் தான் எனக்கா? ஓகே. என்ன நீங்க வந்து ஒரே பாகுபலி மாதிரி விரல்லாம் விடுறீங்க?
ரெண்டே பேரு ஒரு ரெண்டு வார்த்தை முதல் வார்த்தை பைக் ஸ்டார்ட் ஆகல ஆட்டோ அன்புக்கு ஷேர் ஆட்டோ அறிவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம் முதல் வார்த்தை பைக் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது ஆட்டோ சவுண்ட்லாம் விடக்கூடாது ஹார்ட் பீட்டா இசிஜி கிராஃப் சொல்லுங்க ஆன்சரா சொல்லுங்க. ஏய் இருங்க கபி குஷி கபி கம். ஓ கபி விவேகம். ஆஹா விவேகம். டாடா 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 க்ளோஸ் மவுத் சவுண்ட் எல்லாம் வரக்கூடாது ஆமா ஷேர் ஆட்டோ நோ ஆட்டோ ராதாகிருஷ்ணன் சுப்பிரமணியன் ஆட்டோகிராஃப் அப்படின்னு இதுல பாலா வந்து இதயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதயம் எங்க நம்ம வந்து இதயம் லோகமணி சந்தோஷ் ஸ்பீட் சந்தோஷா சைபுதீன் ஆட்டோகிராஃப் பிரேம் சுனா ஆட்டோகிராஃப் சொல்லிருக்காரு. இப்ப கரெக்ட் பண்ணி பாலா வந்து ஆட்டோகிராஃப். சரி, அதாவது இந்த சரியான பதில் சொன்ன எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு முதல்ல ஏதாவது வாங்கி கொடுங்க. எங்களுக்கு பண்ண மேகிய மொத்தத்தையும் நீ தானே சாப்பிடு. நோ ஐ அம் ஆன் டயட் யா நான் மேகி எல்லாம் சாப்பிடுறேன். சரி அந்த பாக்கெட்ல கொஞ்சம் வச்சிருக்காது எடுத்து. Hey, this dress is not having packet. சரி நான் போய் அவளுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். சும்மா நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஆமா. தட்டிக்கோ நீ கரெக்ட்டா அவள சொன்ன மாதிரி அமுச்சு விட்டே. இந்த 500 ரூபாய் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீ நேத்தே சொன்ன இந்த சிந்ததி. ஆமா. சரி அப்புறம் இது வந்து குடும்ப கஷ்டத்துக்காக ஆபீஸ்ல அட்வான்ஸா வாங்கினப்ப. சரியா? நம்ம ஆபீஸ்ல அதெல்லாம் குடுக்குறாங்க. நம்ம ஆபீஸ்ல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு போனஸே கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் ஹெவி போனஸ். அது வந்து நான் இப்ப அனௌன்ஸ் பண்றேன். கேக்குற எல்லாருக்குமே இதை சொல்றேன். ஓகேயா? ஏய் அப்ப வேணாமா? போனஸ் வேணும்ங்கறவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஓகே பாஸ் நீங்க தூக்காதீங்க பாஸ். ஐயோ நீங்க தான் சார் கொடுக்கணும் போனஸ். சரியா? இவ்வாறு இருக்கு நம்ம ஆபீஸ். ஓகே கம்பெனி ஆரம்பிச்சு 60 நாள் அற்புதமா போயிருச்சுங்கிறதுக்காக ஆளுக்கு 6000 திரம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து நான் சொல்றேன். ஏய் கேமராவெல்லாம் எடுத்துட்டு போயிடாத. சும்மா சொன்னேன். சும்மா பாஸ் நீங்க கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடுப்பை கிள்ளி நாட்டின்னு சொல்லுங்க. நாட்டின்னு சொல்லுங்க. அங்க எங்க இடுப்பு இருக்கு? ஏய் இருக்குடா. கலட்ரண்டாவும் போட்டு. நம்ம எல்லாரும் ஸ்னேக் பாபுவா ஃபிரோஸ் முகமது சொல்லிருக்காரு. ஸ்னேக் பாபு இல்லம்மா அது லெஃப்ட் முழங்கை அவருக்கு வரல. ஓகேயா? சரி நெக்ஸ்ட் இன்னும் நமக்கு வந்து ஒரு 23 நிமிஷம் நிகழ்ச்சி இருக்கு. ஆமா அதுக்கு முன்னாடி நம்ம மகத்துவம் வாய்ந்த ஆர்ஜே அருணா கூப்பிட்டு. ஆமா அவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கலி அவர் வந்து சித்தா படிச்சிருக்காரு. ஓகேயா? சித்தா படிச்சிருக்காரு பிளஸ் இப்ப ஆயுர்வேதம் கத்துக்கிட்டு இருக்காரு. நான் கூட அவர் புத்தா ஆயிட்டாரு. சித்தா வந்து சித்தா ஆயுர்வேதம்லாம் அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியா மாறி வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குக்கும்பரையே இப்படி கண்ணாலேயே பார்த்து அப்படியே குக்கும்பர் அப்படியே வாய்க்கு அப்படி சாப்பிடுறாரு. அந்த அளவுக்கு மர்ம நோக்கு வர்மம்லாம் தத்துன்னு இருக்காரு. ஓகேயா? அதனால நீங்க அவர் வந்து ஏதாவது ஒரு நல்ல பாடல் போட்டு அவரை வர வைக்கணும். அப்படியா? எஸ் அஜித் பாட்டு தான் பிடிக்கும். அப்படிலாம் அந்த மாதிரி எல்லாம் பேட்லாம் அந்த பையன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க எப்படி கொடுக்கோம்னா நான் அடுத்து இப்ப வந்து நம்ம என்ன கேட்டுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷிபின் ஒருத்தர் எனக்காக ஒரு கமல் சாங் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஷிபின் தம்பியா? ஆமா சோ அவருக்காக நம்ம வந்து ஒரு கமல் சாங் கொடுத்தலாம். அதுக்கு முன்னாடி மெய்யம்மை வள்ளியப்பன் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகான பேர். இந்த மாதிரி பேர்லாம் சிங்கப்பூர்ல தான் கேட்டுக்கலாம். நிஜமாவே காரைக்குடியில இருந்து எல்லாருமே சிங்கப்பூர்ல தான் ஒரு காலத்துல போய் செட்டில் ஆனாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க பேர்லாம் இப்படிதான் நாச்சிமுத்து மெய்யம்மை அந்த மாதிரிதான் இருக்கும். நாச்சு இப்படிதான் இருக்கும். நாச்சு சூப்பர்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொஞ்சம் ட்ரையாங்கிளா இருந்தாங்க. நாச்சோஸ். And there comes the green devil. நீங்க green color pant தானே போடுவீங்க. Hey buddy, thank you. நான் வாட்ச் காட்றான் பாரு எப்படிலாம். ஐயோ வரம்பரா. ஏய் ஜீஷாக்கு நான் தனியா வரணும். ஓ சரி என்ன சாப்பிட போறோமா? ஆர்ம்ஸ் காட்றாங்க. சாப்பிட போறோமா டைரக்டா? எதுக்குமா சாப்பிட போறோம்? இது என்ன இதுவா? உத்ரா அவர் ஆர்ம்ஸ் காட்றாரு. உத்ரா ஆம்ஸ்னா மேங்கோஸ்னு அர்த்தம். ஹிந்தி में बोलने के लिए आम है मैंगो. எனக்கு தெரிஞ்ச ஈத்துல சரி இப்போ நானும் கொஞ்ச நேரத்துக்கு அருண் ஹிந்தில தான் பேசுவேன். ஓகே நீ எல்லாமே ஹிந்தில डर रहे ना तेरे मालिक है मेरे வா ப்ளீஸ் டேக் யுவர் bloody seat. थैंक यू அது ஆல்ரெடி இருந்ததுல எடுத்துக்கலாம். தவறு இல்ல நோ. சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை போட்டு போங்க. அங்கே பார் பச்சை புள்ளை வயித்துல சோறு இல்லாம கம்பி மேல
ஓகே சோ என்னன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் ஆபீஸ்ல வெட்டியா உட்கார்ந்து தம்ஷராஜ் விளையாடுவோம் சரி சோ அதையே இன்னைக்கு கேமரா முன்னாடி விளையாடவே அவங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் கரெக்ட் போனஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க இந்த கும்பல்ஸ்ல இவங்களுக்கும் பங்கு இருக்கு ஓகே சோ அந்த மாதிரி தம்ஷராஜ் நம்ம விளையாட போறோம் ஓகேவா சோ அதாவது இங்க நான் உங்க பாதி சீட்ஸ் இவங்க எல்லாம் எடுத்து நாஸ்தி என்னென்ன படம் வந்துச்சு நான் சொன்னேன் அதான் சொல்லணும் எனக்கு ஹிந்தி படம் தான் நான் எடுத்து விளையாடுவேன் பாத்துக்கோங்க சரியா சோ மத்தபடி என்ன வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னமா ஏன் டென்ஷன் சோ இங்க வந்து நம்ம I have so many papers with me. இப்போ இந்த பேப்பர்ல இருந்து ஒரு பேப்பர் நீங்க எடுக்க போறீங்க. நீங்க எடுப்பீங்களா? இல்ல நீங்க எடுக்கணும். பட் நம்ம ரெண்டு பேருமே எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ஹெட்போன்ஸ் எடுத்து மாத்தணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க அத திருவணும். கை எட்டாது. எனக்கு எட்டாது. So இன்னைக்கு செம்ம ஜாலியா நம்மளோட Facebook live and RJ அஞ்சனாவோட 1 2 3 கூட சூப்பர் ஜாலியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குற எல்லாரும் பயங்கரமா கேக்க சிரிப்பு அப்படினோனே எனக்கு இவர் தானே அவர் எங்க சிரிங்க அது கேக்க பக்கலமா சோ சமயா போயிட்டு இருக்கு once more ஏங்க ஆர்டிஃபிஷியலா வர்றது பேர் சிரிப்பு இல்லைங்க ஆர்டிஃபிஷியலா வர்றது பேர் நடிப்பு சரி எனக்கு நடிக்க தெரியாது அப்படியா அப்படி கூட சொல்லிக்கலாம் சோ இவர் யாரு அப்படினு பாத்தீங்கன்னா இவர் சிரிப்ப வச்ச இவர் தான் நம்மளோட RJ அருண் அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா லூஸ் கண்ட்ரோலுக்கு மேல எல்லாரும் லூஸ் ஆகுற மாதிரி ஆட்டோ ஓட்டுற மாதிரி சிரிச்சுட்டே தான் இருப்பா அப்படி ஒரு இப்ப நீங்க என்ன பண்ணீங்க ஆட்டோ ஓட்டி சிரிச்சீங்களா சிரிக்க ட்ரை பண்ண ஆட்டோவரே சரி சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செம அப்படின்ற ஒரு படத்துல வந்து பாட்டு செம்ம படத்துக்கு பேர் வச்சு செம்மன்னு வாங்காதீங்க டேய் கரெக்ட் கரெக்ட் சோ அதனால இதெல்லாம் செய்யக்கூடாது என்ன பண்றீங்க உத்ரா தியான் ஹே உத்ரா வந்து யோகா டே அன்னைக்கெல்லாம் படுத்து தூங்குறது அதாவது உத்ரா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இப்ப வந்து அதுவும் டிவில தியானம் பண்றது ஒரு கையில காஃபி குடிச்சிட்டு ஒரு கையில தியானம் பண்றது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா கரெக்ட் தான் எஸ் சோ அதனால நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா கிளெப்டோமேனியா சுடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சுடுறது அப்படின்னா வெயில் சுடுமே அதுவா இந்த அழகு முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியலையே நீங்க ஏதாச்சும் சின்ன வயசுல சுட்டிருக்கீங்களா அருண் சுடுறது அப்படின்னா தோசை சுட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டிருக்கேன் அவ்வளவுதான் சுட்டிருக்கேன் டேபிள்ல இருந்து பேனாவை சுட்டிருக்கீங்களா ஹலோ இங்க பாருங்க நான் எப்பவுமே வந்து பார்க்கர் பேனா யூஸ் பண்ற ஃபேமிலி சேர்ந்தவன் இங்க பாருங்க இது பேனாவா எங்க திருநது எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன ஒருத்தர் எழுதிட்டு செத்து போயிட்டான் இதத்தான் எதிர்பார்த்தேன் இந்த சிரிப்புக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் கேட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொள்ள சிரிப்பா சூப்பரா இருந்துச்சு சரி நான் வந்து சின்ன வயசுல சுட்டது அப்படின்னு சொல்ல முடியாது என்ன பண்ணிருந்தேன்னா சுட்டதுனே சொல்லலாம் யார் தப்பா சுட்டது அப்படின்னு சொல்லிடலாம் சரி ஆக்சுவலா அதிகமா திருடுறது வந்துட்டு எங்க அக்கா கிட்ட இருந்தது திருட்டையா சுடுறது சரி எங்க அக்கா கிட்ட இருந்து என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பென்சில் மேல வந்துட்டு இந்த இது வச்ச மாதிரி அதாவது சின்ன ரப்பர் எல்லாம் அது மேல வந்து ஒரு சின்ன பொம்மை வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா சோ அது வந்து வீட்டுல 2 பேர் தானே ஒரு 2-3 வாங்கி தருவாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நாள் அதை வச்சு யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணி எங்கேயா தொலைச்சிட்டு வந்துருவோம் சோ அத வந்து சின்ன வயசுல சுட்டிருக்கீங்க அப்புறம் வயசு கொஞ்சம் பெருசான பிறகு சுட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள்ல இருந்து கதையை சுட்டிருக்கீங்க அததான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் ஒரு தப்பாவே நாங்க வந்து கால்குலேட் பண்றதுல தெரியுமா இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒன்னு பண்ணுமே நம்ம நேரா கேம்குள்ள போயிடலாமா ஆமா கேம்குள்ள போயிடலாம் இந்த கேம் யாருக்கு அப்படி பாத்தீங்கன்னா Facebook லைவ்ல இருக்கிறவங்களுக்காக ஹாய் இந்த ஹாய் வந்து உங்களுக்கு இல்ல கார்ல வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கவே கை ஸ்டீரிங்ல இருந்து ஜாண்டி ரூட்ஸ் லைவ் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பென் கிளின்டன் வந்திருக்காரு அதுக்கப்புறம் யார் வந்திருக்காருன்னா மல்லிகா ஷெராவத் ஹாய் மல்லிகா ஷெராவத் இவங்க ஜாயின்ட் வந்திருக்கு கஷ்டம் இந்த ஹாய் இது எல்லாமே Facebookல நடக்கிற கூத்து இத நீங்க என்ன பண்ணுங்க வண்டி ஒரு பக்கமா ஓர கட்டிட்டு பார்க் பண்ணிட்டு இந்த கூத்து எல்லாம் பாத்துட்டே இருங்க இப்ப அடுத்து உங்களுக்காக குணா படுதுல இருந்து அவரு எனக்கா கிழிச்சு வச்சுக்கலாம் படி கண்மணி அன்போடு காதலன் ஓகே நீங்க தான் கமல்ஹாசன் நான் தான் வந்து அந்த அபிராமியா ரெண்டு பேரும் வேலைய விட்டு போங்கடா முதல்ல சொன்னல இந்த பொன்மணி போட்டுக்கலாம் பொன்மணி உங்க வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம் எழுத படிக்க தெரியுமா பொன்மணி
உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா எழுதணும்னு நினைக்கும் உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. நம்ம நடிச்சது போதும் நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம கேம் தான் விளையாட போறோம். சூப்பரா பேக்ரவுண்ட்ல இந்த பாட்டு ஓட்டு நல்லா இருக்கு. ஏய் நம்ம எல்லாரும் வந்து உத்தரா எங்களுக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தாரு. சொல்லுங்க. லெஃப்ட் பாம வச்சு அதுல ரைட் ஹேண்ட் வச்சு இந்த எங்க அண்ணன் எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. ஓகே நான் ஒரு கேம் சொல்றேன். இப்படி கை வைங்க. அப்படி அடியோல. இப்படி கை வைங்க. ஏய் இப்படி கண்டுக்கிட்டு தெரியலையா? அப்படியே வச்சுக்கணும். இந்த விரல தூக்குங்க. ஏய் ஃபர்ஸ்ட் கேம் டா. இந்த விரல தூக்குங்க. சொல்ற விரல தூக்குங்க. எல்லா விரலையும் உள்ள தூக்குங்க. இந்த விரல தூக்குங்க. இந்த விரல தூக்குங்க. என்ன இந்த விரல தூக்குங்க. இந்த விரல தூக்குடா. What is this? You failed in this game. இது கேமா? ஆமா. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல எல்லாரும் கண்டிப்பா இப்ப நீ எனக்கு சொல்லுங்க ஸ்பீக்கர். சொல்ல அப்படியே பா. ஏய் நிறைய மோதிரம் நீ கம்மியா இருக்கு. அத தூக்குற. சோ இந்த கேம்ல வந்து ஸ்ட்ரெஸ் டைம்ல நீங்க விளையாடணும் அப்படினு நான் சொல்லிட்டேன். அதாவது வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யணும்ன்றது யாருக்கு சொல்லிதாரு? அது நம்மளோட நீ அதாவது பாத்தீங்கன்னா அஞ்சனா வந்து ஒரு 20 டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க பேக்ல. இத திறந்தா அந்த 20 டிஃபன் பாக்ஸ் 19 டிஃபன் பாக்ஸ் சாப்பிடுறது பூரா கூட இருக்குறவங்க. ஓகே ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பிடுறதா நான். ரெடியா? சரி. இதே ஒண்ணு எடுக்கலாமா? இப்போ வந்து நம்ம சூப்பர் ஆயிடுச்சு. அருண் வந்தாச்சு. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எடுத்து என்ன பண்ணணும்? எனக்கும் காட்டக்கூடாது, அவங்களுக்கும் காட்டக்கூடாது. ஓகே அவங்களுக்கும் காட்டக்கூடாது. அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க, நானும் காட்டுறேன். சிறப்பு. சரி நான் பாத்துட்டேன். ஓகேவா? சரி ஒரு வார்த்தை. சாரி சாங்ல ஒரு கொலாபரேஷன் ஆயிடுச்சு. தலை ஓ தலை படமா? எப்பா ரம்மி. ரம்மில எங்க தலை நடிச்சிருந்த? Hey, too many dramas coming here. இதெல்லாம் வந்துட்டு அஞ்சனாவோட டபாஸ். பாருங்க இதுல இருந்து யாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கங்க. ஸ்பீட் சந்தோஷ் எல்லாரும் மங்காத்தா என்று சொல்கிறார்கள். சுப்பிரமணியன் நாச்சியப்பன், பிருந்தா பிரியா, பல்ராஜ் பாலா மங்காத்தா என்று சொல்கிறார்கள். பல்ராஜ் பாலா, சிவானி ஆனந்தன், ஸ்ரீவாணி ஆனந்தன், ஸ்ரீவாணி ஆனந்தன் என்ன சுப்பிரமணியன் நாச்சியப்பன், ஹஷீம் அதிராமியே பக்கத்து வீட்டுமா. குடும்ப நிகழ்ச்சி. குடும்ப நிகழ்ச்சியில இது பேலே மஞ்ச காமாலை மாதிரி காட்டு வெளியிடையில வந்து காட்டி ஆடி இருப்பாரு. அந்த டான்ஸா? அது ஒரு கண்ணாடி வேற ஒண்ணு இருக்கு. அதுக்கு காற்று வெளியிடை கண்ணாடி இப்படி போட்டிருப்பாங்க. சரி இப்ப விளையாட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இன்னொன்று ரெண்டா? நான் தான் எடுத்து கொடுப்பேன் தம்பிக்கு. இது கீர்த்தி சுரேஷ் வேண்டியதை உருப்படாம போச்சு. லட்சுமி மேனனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பேர் சனி. சனியோட ஞாபகத்துல நீங்களும் பார்க்க கூடாது. ஏன் சீட்டிங் பண்றீங்க? நோ. சரி நான் இங்க வந்துக்கிறேன். நீங்க ஏன் வேலைய விட்டு போயிரு. சரி ரெண்டு ரெண்டா? ஏய் அவன் வாயில சொல்லிட்டு இருக்க. க்ளோஸ் யுவர் மவுத். காதல் 5 பண்பலை மற்றும் சினி டிவியில் விளம்பரம் செய்ய அணுகவும் FTP காதல் கருடன். யாரா பதில் சொல்லிருக்காங்கன்னு பாத்துக்கங்க.
வரலையா யாரா சொல்லிருக்காங்க லோகமணி சக்தி பைரவன் லவ் பேர்ட் என்று சொல்கிறார்கள். லவ் பேர்ட் ஏய் சூசா நன்னாரி சார். It is the Nanari Sarbat. நம்மை நீ பேசி ஏய் என் கூட நான் போலீஸ் அதிகாரியை கூட்டி வந்திருக்கேன். ஏன் ஏதாவது பேசி மாதிரி அது டிரை பண்ணி விட்டுறா டேய். தெளிவா இருக்கிறாராம். அதுல வந்து எதுவும் இருக்க கூடாது, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்க கூடாது. கோபாலே ஏய் எல்லா சைடுல தான் இருக்க, முடிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க. 106.5 Radio Gilly. கேட்க jolly. 1 2 3 with RJ Anjana. Only on Radio Gilly 106.5 FM. அப்படிதான் நீ பேச ஆரம்பிப்ப. நோ நான் வந்து ரொம்ப நல்லா பேசுவேன். இப்ப நான் பேசும்போது யார் பேசுறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க. நான் ரொம்ப நேரமா 2 மணி நேரமா நான் தான் வந்து குவி வித்துட்டு இருக்கேன். 1 2 3 வந்து நான் கூட கேட்டுட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே FB லைவ்ல இங்க எவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கு பாருங்களேன். மக்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆமா டக்கு அப்படி பதில் வந்துச்சு. எஸ் சூப்பர். அடுத்து உங்களுக்காக எந்த படத்துல இருந்து பாட்டு வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து. இந்த வெயில் பயங்கரமா அடிச்சிருக்கான் வெளில. அட நீ வேற கூலர்ஸ் துபாய்னாலே கூலர்ஸ் தான். இல்லாட்டி வைங்க. எனக்கு கொண்டு வந்த ஜூஸ் வேற யாரோ குடிக்கிறாங்க. நோ ஐ டோன்ட் லைக். நீ வேற pH வேற அதுக்கு அப்புறம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குடிச்சு முடிச்சிட்டீங்க சார். சரி விட்டு தொலைங்க, பரவாயில்லை. சோ இந்த மாதிரி நாங்க உள்ள அவ்வளவு அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்காக ஹாசனி சினி டைம்ஸ்ல வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் சினிமா டிட் பிட்ஸ் எல்லாம் சொல்ல போறாங்க. இன்னைக்கு பயங்கரமா ஏதோ இறக்க போறேன்ற மாதிரி பூஜை அப்படின்ற மாதிரி என் காதுல விழுந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு கேட்காம நீங்க கமிட் பண்ணாதமா. வாங்க ஆசினி, நீங்க சும்மா தான் இருக்கீங்க. இல்ல நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் வந்து ஒட்டி கேட்டுட்டேன். இதுதான் அந்த விஷயம். அதாவது நான் பயங்கரமா பூஜை பத்தி எல்லாம் ஏதோ ஒரு சினிமா படத்தோட பூஜை பத்தி எல்லாம் வந்து ஹாஸ் பேஸ் போறாங்க. எஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்பயே சொல்லிட்டா நான் 2 மணி நேரம் வேற என்ன பேசுறது. ஆமா நீங்க ஏதாவது பேசி முடிச்சுடுங்க. நான் சொல்லிட்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அமெரிக்கால வந்து திரும்பி. ஏய் நோ சொல்லக்கூடாது. சரி நான் சொன்னதெல்லாம் நீங்க மறந்துருங்க. ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. சோ இந்த நாங்க இவ்வளவு நேரம் பண்ண அழிச்சாட்டியும் அக்கிரமம் எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படியே Facebook பக்கம் போனீங்கன்னா லைவா பாக்கலாம். சோ இப்ப பாக்கல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க லஞ்ச் முடிச்சுட்டு ஆபீஸ் போய் சிஸ்டம் ஓபன் பண்ணீங்கன்னா அதுவும் Facebook ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரா நம்மளோட லைவ் 2 மணி நேரம் குலுக்கி சிரிச்சு லைக் பண்ணலாம். அப்படியே நீங்க ஷேரும் பண்ணலாம். இப்போ நாங்க நீங்க வந்து தம்ஷராஜ் விளையாண்டோம். இது நீங்களும் உங்க வீட்டுல விளையாண்டு பார்த்துட்டு இத பத்தின கருத்துக்களை எனக்கு #foodie படின்னு I am sorry no this is 1 2 3 இல்லையா. சோ கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. ரேடியோ கில்லி பேஜுக்கு நீங்க வந்து அனுப்பிச்சிருங்க. ஓகேவா. சோ நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு நான் உங்களை திருப்பி இந்த மாதிரி சூப்பரான ஜாலியான விஷயங்களோட மீட் பண்றேன். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரேடியோல at the same time Facebook லைவ்ல. இப்போ உங்களுக்காக வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து செமையான பாடல் வருது. டேக் கேர், பை பை, ஹேவ் a good day. இந்த புரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/. அந்த லைட் உபயோக முத்ரா சொல்லவே இல்லையே. இந்த லைட் கையில எடுத்துங்க. என்ன கும்பாபிஷேகமா பண்றாங்க இங்க? இந்த லைட் வேணாமா? சரி ஓகே. சோ வெண்ணிலா கபடி குழுல இருந்து சூப்பரான பாடல். பருவம் மௌனம் புரிகின்ற தருணம் கண்கள் கலக்கின்ற நிமிடம் கால்கள் தொடர்கின்ற சூப்பரான பாடல் வந்து நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. இப்ப என் கூட அருண் அருண் வந்து என்னோட படத்தை வந்து டக்குன்னு 2 பேர் ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. இல்ல நம்ம மக்கள் ரொம்ப ஷார்ப். எல்லாரும் கொடுத்த படத்தையுமே சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியா? கிறிஸ் கொடுத்தாரு பாத்தீங்களா ஒரு க்ளூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லவ் தட் க்ளூ. என்ன க்ளூ? கிறிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 அதுக்கப்புறம் முதல்ல அதுக்கப்புறம் பின்னாடி ஆடிட்டு இருந்தாரு. சோ இன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசா 1 2 3 உங்களுக்கு போயிருக்கு FB லைவ்ல. நாளைக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்றது சஸ்பென்ஸ். கீப் கெஸிங். ஏன்னா நாங்களும் இனிமே தான் போய் யோசிக்கணும் நாளைக்கு என்ன பண்றது அப்படிங்கறத. சோ பயங்கரமா யோசிச்சு சூப்பரா நாளைக்கு நாங்க வந்து இறங்கி செம்ம ஜாலி பண்றோம். ஓகேவா? இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இதுக்கப்புறம் காலங்காத்தால அலாரம் வைக்கிறத தவிர்த்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மணிக்கு என்ன வேலை பண்றீங்களோ இல்ல அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க Facebookல லைவ் வர முடியும். நாங்க That's called reminder, it's not alarm.
உங்க ஊர் பாஷையில அப்படி சொல்றாங்க, கோயம்புத்தூர் சைடு அது அலாரம் தான் சொல்லுவாங்க. தமிழ்ல அலாம் இங்கிலீஷ்ல ரிமைண்டர். ஓகேவா? ரெண்டுமே அது அலாரம் இங்கிலீஷ் தான். சரி பரவாயில்ல. இப்படிதான் நாங்க பேசிட்டே இருப்போம், இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா அப்படி FB லைஃப் க்ளோஸ் பண்ணிட்டு ஜாலியா போய் உங்க வேலையை பாருங்க. நாங்க டுமாரோ ஆஃப்டர்நூன் 1 o'clock உங்களை மீட் பண்றோம். அந்த சைடு இருக்கிறவங்க லைவ் ஃபினிஷ் பண்ணுங்க, கரெக்டா பவுன்ஸ் பண்ணுங்க.